வணக்கம் அன்பான அதிசயம் டிவி நேயர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேகம் போன்ற சாட்சிகள் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய அதிசயம் டிவியில் திரளான சாட்சிகளை நம்ம கேள்விப்பட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு வருகிறோம். அது மட்டும் இல்லை, கேட்குற சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் அற்புதமான சாட்சிகளை நம்ம மத்தியில் கொண்டு வருகிறார் இல்லையா? ஸோ இன்றைக்கும் கூட ஒரு அற்புதமான சாட்சியை நம்ம மத்தியில் கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம மத்தியில் வந்திருக்கிற அன்பு சகோதரியை கர்த்தர் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டு இதுவரைக்கும் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி கொண்டு வருகிறார். இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சாட்சி. ஸோ எங்கேயும் போகாமல் நீங்கள் இந்த சாட்சியை கண்டிப்பாக கேட்கணும். நம்ம வாழ்க்கையில் அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகுது. சரி நேயர்களே, வாங்க இன்னைக்கு யார் வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய சாட்சி என்னன்னு நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாமா? வணக்கம் சிஸ்டர். வணக்கம் சிஸ்டர். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஆமென். இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி நம்முடைய அதிசயம் டிவிக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். சொல்லுங்க சிஸ்டர், நீங்க எங்கிருந்து வர்றீங்க? நான் சேலத்துலேருந்து வருகிறேன். ஓ, சேலத்துலேருந்து வர்றீங்களா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தூரம் இல்லையா? சேலத்துலேருந்து ட்ராவல் பண்ணி நம்முடைய அதிசயம் டிவியில் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சாட்சியை இன்னைக்கு மேகம் போன்ற சாட்சிகள் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பகிர்ந்து கொள்றதுக்கு வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நம்முடைய அதிசயம் டிவியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பார்த்துருக்கிறீங்களா? ஓகே. எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது? நல்லா இருந்தது. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஓகே சிஸ்டர், இப்போ உங்களோட சாட்சியை கேட்குறதுக்கு நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்குறாங்க. சொல்லுங்கள், உங்களுடைய குடும்ப பின்னணி என்ன? என்னோட குடும்ப பின்னாடி என்னோட பேர் வந்து கிரீன் லில்லி. ஓகே. சேலம் லில்லி. ஓ, சூப்பர். ஓகே, யார் வச்ச பேர்? அம்மா வச்ச பேரா இல்லை அப்பா வச்ச பேரா? கிரீன் இது ஒரு ஃபாரினர்ஸ் வச்ச பேர். ஓ, அப்படிங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி பெயர்கள் கேள்விப்படுறது கொஞ்சம் கம்மி தான். கிரீன் லில்லி, அழகான, அதாவது பச்சை மலர். ஓ, சூப்பர். ரொம்ப சந்தோஷம். ஏற்ற மாதிரியே பச்சை கலர் ட்ரெஸ்ஸு வேற போட்டு வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். சொல்லுங்கள், உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு. சாட்சிக்கு முன்னாடி ஒரு சாங் பாடிட்டு நான். ஓ, பாட்டு பாடணுமா? தாராளமாக பாடுங்க. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றிவிட்டீர். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றிவிட்டீர். பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி. இவ்வுலக போக்கின்படி நான் வாழ்ந்தேன் பல நாட்கள். இவ்வுலக போக்கின்படி நான் வாழ்ந்தேன் பல நாட்கள். உம்மோடு இணைத்தீரையா உம் மிகுந்த இரக்கத்தினால். எதனால இந்த பாடலை உங்கள் சாட்சியை சொல்கிறதுக்கு முன்னால் பாடு? இந்த பாடல் ஒவ்வொரு வரியும் வந்து என் வாழ்க்கையை திருப்பி போட்ட ஒரு பாடல் இது. ஸோ அவருடைய ரத்தத்தினால நான் மீட்கப்பட்டிருக்கேன். கல்வாரி சிலுவையிலிருந்து ஆண்டவர் எனக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை தேவன் தந்திருக்கிறாரு. உலகத்தில் கண் போன போக்கில் வாழ்ந்த என்னை தேவன் தூக்கி எடுத்து அவரோட பிள்ளையா என்னை இன்னமும் அன்பாக என்னை நேசிச்சிருக்கிறாரு. அதனுடைய வரிகள் ஒவ்வொன்றும் என்னோட வாழ்க்கைக்கு உரியதான அந்த வரிகளாக இருக்கிறதுனால அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப இஷ்டம் அதில். ஸோ ரொம்ப அர்த்தமுள்ள பாடல். கண்டிப்பாக ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பொருந்தக்கூடிய பாடல் இல்லைங்களா? ஸோ என் வாழ்க்கையிலும் கூட அந்த பாடல் எனக்கே பாடின மாதிரி இருக்கும். இல்லை, இது நிறைய பேருடைய வாழ்க்கையை வந்து இது
உருவாக்குது. இந்த பாடல் வந்து என்னை போல கஷ்டப்படுறதான வேதனையில் இருக்கிற பாடுகள் நிறைந்திருக்கிற ஜனங்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாட்டு. ரொம்ப ஒரு தனிமையில் படும்போது நம்மளை அறியாத ஒரு கண்ணீர் வடிக்கிறதான இது ஒரு சாங். இது ரொம்ப ரொம்ப இருதயத்தை உடைக்கும் இந்த பாட்டு. அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா வந்து பெர்க்மான்ஸ் ஐயா அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அற்புதமான பாடல். அது உண்மையிலே தேவ மனிதர்கள் எழுதுகிற பாடல் நமக்கே எழுதின மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்களும் அந்த பாதையில கடந்து போய் தான் அந்த பாடல்களை எழுதுறாங்க. கர்த்தர் வந்து பேசுறாருன்னா அந்த வார்த்தைகளை கொண்டு தான் நம்மளோட பேசுவார் இல்லைங்களா? அப்போ அந்த வார்த்தை தானே கிரியை செய்யுது. தேவன் வார்த்தையாக இருக்கிறாருங்கிறது போல் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் மாற்றக்கூடியதாக இருக்குது. அதில் பிரைஸ் காட், நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறீங்க. ஏன்னா ஃபாதர் அவங்க எழுதுகிற பாட்டு எல்லாமே வசனத்தை வச்சு தான் எழுதியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற அநேக பாடல்களுக்கும் அவர் எழுதின பாடல்களுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. அது வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஓகே, ஸோ அழகான பாட்டை கேட்டுட்டோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர், உங்களுடைய அதாவது கிரீன் லில்லி சிஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய குடும்ப பின்னணி என்ன? என்னுடைய அப்பா பேர் பாஸ்டர் கேசி தாமஸ். சேலப்பட்டணத்தில் 72 அவர் மினிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு. என்னுடைய அம்மா தேவரூபி. எனக்கு 2 கூட பிறந்த 2 அண்ணா இருக்காங்க. ஸோ அவங்க டேவிட்டுங்கிற ஒரு அண்ணா, பீட்டர். நாங்கள் தான் ஒரு சின்ன குடும்பமாக இருக்கோம். அப்பா மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருந்தது சேலத்தில். அப்படியே ஊழியத்தில் நாங்கள் இருந்தோம். அப்பா இப்போ ரீசனப்பில் 2022 இறந்துட்டார். அம்மா 2013 இறந்துட்டாங்க. ஸோ அண்ணா ஊழியத்தை செஞ்சிட்ருக்கான், நாங்களும் ஊழியத்தை செஞ்சிட்ருக்கோம். ஓகே, ஸோ அம்மா அப்பா 2 பேரோட பூர்வீகமே சேலம் தான். ஓகே ஓகே. ஸோ அம்மா அப்பா வந்து பரம்பரை கிறிஸ்தவங்களா இருந்து உங்களை வளர்த்தாங்களா இல்லை? என்னோட தாத்தா பாட்டிலாம் ஹிந்துஸ் தான். அவங்க வந்து நாமக்கல்ல ஒரு சின்னண்ணா பெரியண்ணாங்கிறதான ஒரு கோயிலில் வணங்கிட்டு இருந்தவங்க. ஹிந்து ஃபேமிலி தான். என்னோட தாத்தா பாட்டி பூர்வீகம் எல்லாமே ஹிந்து ஃபேமிலி தான். என்னோட அம்மா அப்பா ஃபேமிலியும் ஹிந்து ஃபேமிலி தான். எல்லாம் ரட்சிக்கப்பட்டு அப்பா தேவனுடைய அழைப்பை ஏற்று ஊழியத்துக்காக வந்தவர். அவர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்பட்டார். அடுத்தது சித்தப்பா வந்தார். சித்தப்பா வந்ததும் அப்புறம் தாத்தாக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லி அப்புறம் தாத்தா வந்தாங்க. அடுத்தது பாட்டி சாகிற வரைக்கும் அவங்களும் ஊழியத்தை செஞ்சுட்டு தான் செத்து போனாங்க. அம்மாவும் அதே போல் கிறிஸ்துவ லைனில் வந்திருந்த குடும்பம் தான் அது. அப்போ நீங்கள் 3வது தலைமுறை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதாவது பாட்டி அவங்களும் ரட்சிக்கப்பட்டவங்க, அம்மா அப்பா ரட்சிக்கப்பட்டவங்க. ஸோ அடுத்து நீங்கள் உங்கள் பிள்ளைங்களும் கண்டிப்பாக ஆண்டவருக்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ ரொம்ப குடும்பமாக அந்த ஆண்டவருக்குள்ளே வர்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். நீங்கள் இப்போது அம்மா அப்பா வந்து கிறிஸ்தவங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க, ஊழியத்தை செய்கிறவங்க. ஸோ எந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் அந்த குடும்பத்தில் பிறந்து வளர்த்தாங்க உங்களை? என்னோட குடும்பத்தில் பார்க்கும்போது நான் 3ஆவதாக பிறந்தேன். 3ஆவதாக என்னோட அப்பா என்கிட்ட சொன்னது என்னென்னா ஒரு பெண் வேணும்னு சொல்லி அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணி நான் பிறந்திருந்தேன். பிறந்த உடனே அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சுனாக்க நடக்க முடியாமல் போயிடுச்சு. குடும்ப கட்டுப்பாடு பண்ணும்பொழுது அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி மாதிரி ஆகி அவங்களால நடக்க முடியாது. ஒரு 4 வயசு எனக்கு விவரம் தெரிஞ்சு 4 இயர்ஸ் இருக்கு எனக்கு ஏஜ். ஸோ அதுக்கப்புறம் அவங்களால நடக்க முடியாது. அவங்களுக்கு நான் தான் என்ன பண்ணணும், கைத்துணையாக இருந்தது. வீட்டு வேலை செய்கிறதுலேருந்து, தண்ணி எடுக்கிறதுலேருந்து, சமைக்கிறதுலேருந்து எனக்கு ஒரு 7 வயசுலேருந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து நடக்க முடியாது, எங்கே போனாலும் கூட போகணும், அவங்களால வெயிட்டு தூக்க முடியாது. நான் அண்ணா அங்கே செய்ய மாட்டாங்க, மற்றது எல்லாமே என்னோட உதவியோடு தான் அம்மா வேலை செஞ்சிட்டு இருந்தது. அம்மா எதனால அந்த மாதிரி பலவீனமானாங்க? குடும்ப கட்டுப்பாடு பண்ணின அதன் பின்னாடி நரம்பு சரியாக கவனிப்பு இல்லாதனால அது நரம்பு தளர்ச்சி ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடி அம்மா கொஞ்சம் தூரம் நடப்பாங்க, தடுமாறி நடந்து போவாங்க வருவாங்க. நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா அது ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஆகும்போது எனக்கு 10 வயசு இருக்கும். அந்த 10 வயசில் கீழே விழுந்த உடனே என்ன ஆயிடுச்சு, அவங்க பயந்துட்டு எழும்பாமல் விட்டுட்டாங்க. எழும்பாமல் விடவும் அவங்களால அப்படியே உட்காந்துட்டாங்க. உட்காந்து தான் நகர்ந்து போகணும், உட்காந்து தான் இருப்பாங்க. எந்த வேலையுமே அவங்களால செய்ய முடியாது. தண்ணி தூக்குறதோ மற்ற எந்த வேலையுமே செய்ய முடியாது. அப்போல்லாம் பார்த்திங்களா 82 நான் பிறந்தது. 82லாம் பார்க்கும்போது தண்ணிலாம் நமக்கு வந்து வெளியில் தான் எல்லாமே எடுக்கணும். ஸோ எல்லாமே எங்கள் வீட்டில் வந்து அப்பா ஊழியத்துக்கு வந்த பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். இன்னும் கஷ்டம் கிடையாது. சாப்பாடு கஷ்டப்பட்டிருக்கேன், ட்ரெஸ்ஸு கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ ஒரு வேளை சாப்பாடு வேணும்னா கூட பக்கத்து வீட்டில் போய் வாங்கி சாப்பிட்ட நிலமையில இருந்திருக்குது.
எதனால? அதாவது அப்பா வந்து இப்போ ஊழியத்துக்கு வந்ததுனால எந்த வேலையும் பார்க்கலையா? இல்ல அவரு ஊழியத்துல இல்ல. அவரு ஃபுல் டைம் பாஸ்டாவே ஒப்படைச்சிட்டாரு. அவருடைய ஆண்டவரோட தரிசனம் அவருக்கு கிடைச்சது. ஒண்ணு பைபிளா பணமான்னு ஆண்டவர் வெளிப்படுத்தும்போது, எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, பைபிள் எடுத்துட்டாரு. எனக்கு பணம் வேணாம் ஆண்டவரே, உங்க ஊழியத்த நான் செய்றேன்னு சொல்லிட்டு, அவரு கிராமந்தோறும் சேலப்பட்டணம் ஃபுல்லா சென்னை வந்திருக்கனாங்க. அமைஞ்சகரையில தான் ஃபர்ஸ்ட்டு ஊழியம் செஞ்சிருக்காங்க. அங்கேருந்து பின்னாடி தான் அங்க போயிருக்காங்க. ஸோ, அவரு போகாத இடமே இல்ல. எல்லா பட்டணம், மாவட்டம் எல்லா இடத்துக்கும் போய் சைக்கிளில் நடந்து ஊழியம் செஞ்சுருக்காங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சைக்கிளில் போயிருக்கேன் அவரோட ஊழியத்துக்கு, கிராம ஊழியத்துக்கு போயிருக்கோம். ஸோ இது மாதிரி வில்லேஜ் மினிஸ்ட்ரி போகிற இடமெல்லாம் வந்து பார்த்தீங்களாக்கா, அப்போல்லாம் சம்பளம் அதிகம் கிடையாது. ரூ. 5 தான் கொடுப்பாங்க. 84, 82, 85, 7லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 5, ரூ. 10 தான் வரும் அப்போல்லாம். ரூ. 20 தான் கிடைக்கும். அந்த ரூ. 20 அப்பா என்ன பண்ணுவார், ரூ. 10 கொடுத்துட்டு ரூ. 10 எடுத்துகிட்டு போயிடுவார். அவர் ட்ராவல் போகிறதுக்கு, அவரோட ஊழியக்காரங்க அவங்க கூட போகிறதுக்கு எல்லாத்துக்குமே வேணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவார். அந்த ரூ. 10 வச்சு தான் அம்மா என்ன பண்ணுவாங்க, சமைப்பாங்க. 1/2 கிலோ அரிசி வாங்குறதோ என்னவோ, அதில் நாங்கள் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்ருக்குறோம். எங்களுக்கு வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்களா ஒரு சத்துணவு கூட உண்டு. அப்போ அந்த சத்துணவு கூடத்தில் இருக்கிற டீச்சர்ஸு எங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, மத்தியானத்துக்கு சாப்பாடு அவங்க எங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த ஆயம்மா எங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த சாப்பாடு வச்சுருப்போம். அது ஒரு நேரம் இருக்கும். இல்லைன்னா அண்ணா வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்களா, நாங்கள் என்ன பண்ணுவோம், பட்னியாக இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க எங்களை பார்த்து சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். கஷ்டம். அதாவது ஊழியக்காரருடைய குடும்பம், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி ஊழியக்காரருடைய குடும்பங்கள் கஷ்டப்படுறாங்க இல்லையா? ஆனாலும் ஊழியத்தில் கஷ்டப்பட்டாலும் ஆண்டவர் சொல்ற ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறது. அதான் நீங்க அந்த பாடல் பாடுனது காரணமே அதான் இல்லையா? கண்டிப்பா. ஸோ என்னைக்காவது பட்னியா கிடந்திருக்கிறீங்களா? ஆமா, நிறைய முறை கடந்து நிறைய டைமில் பட்னியாக இருந்திருக்கோம். பகலில் இருந்திருக்கோம். நைட்டில் டவல் போட்டு தூங்கின நாள்லாம் உண்டு. பட்னியாக இருந்திருக்கிறோம். எங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு அம்மா சாப்பிடாம இருப்பாங்க. அப்பாவும் அதே போல் வாழைப்பழம் எதாவது வாங்கிட்டு வந்தாருன்னா அதை நாங்கள் சாப்பிட்டுட்டு படுத்துருக்குறோம். ஸோ ரொம்ப வந்து அந்த ரொம்ப ரொம்ப 90 வரைக்கிலுமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். 10 வருஷம் எனக்கு விவரம் தெரிஞ்சு 15 வருஷம் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ அடுத்தவங்க ட்ரெஸ்ஸு யாராவது போட்டு, அவங்களுக்கு யாராவது பெரிய பாஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க ஃபேமிலியில் போட்டிருப்பாங்க ட்ரெஸ் எல்லாம். அந்த ஃபேமிலியில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் பாப்பாவுக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படிம்பாங்க. எங்களுக்கு ரேர் வந்து வருஷத்துக்கு ஒருக்கா தான் எடுப்பார் அப்பா ட்ரெஸ்ஸு. எங்களுக்கு செருப்பு இருக்காது. அவங்க போட்டு வச்சுருந்த செருப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இல்லை அப்படின்னாக்க எங்கேயாவது ரொம்ப எங்கேயா வெளியில் போனால் மட்டும் அந்த ட்ரெஸ்ஸை போடுவோம். மற்ற நேரம் இருக்குது ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டிருக்கேன் எனக்கு விவரம் தெரிஞ்சு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். இதனால் அம்மாவுக்கு அப்பாவுக்கு சண்டை வரும். ஒன்றுமே ஏன்னா ரூ. 5 10 கொடுத்துட்டு போய் ஃபேமிலி நடத்த முடியாது. ஸோ நிறையா ப்ராப்ளத்தை வந்து சின்ன வயசுலேயே நான் பார்த்து ரொம்ப நொந்து போய் வளர்ந்தேன் நான். உங்கள் சின்ன வயசுலேயே இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறீங்களா? பொதுவாக வந்து இப்போ ஊழியக்காரங்களோட பிள்ளைங்க வந்து ஊழியக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு மனசு இருக்கும். ஆண்டவருக்காக நம்ம செய்யணும், எதை இழந்தாயிலும் சுவிசேஷத்தை நம்ம பிரசங்கம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த குடும்பத்தில் பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படி தான் கஷ்டப்பட்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த டைமில் என்னைக்காவது வெறுப்பு வந்திருக்கா? ஏன் நம்ம வந்து கிறிஸ்டினாக இருக்கிறதுனால தான் நமக்கு கிடைக்க மாட்டேது, ஏசப்பா ஊழியத்தை செய்கிறதுனால தான் அம்மா அப்பாவுக்கு காசு இல்லை, அவங்க மாதிரி நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியலைன்னு மற்ற குடும்பங்களை பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணி இந்த மாதிரி வெறுத்துருக்குறீங்களா? இல்லை, பண்ண மாட்டேன். ஏன்னா எதுக்காகனா, நான் ஊழியக்கார பொண்ணுங்கிறது கனத்தை ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. ஸோ எங்கள் அப்பாவுக்கு ஊழியத்தில் இன்னும் எங்களுக்கு ஆர்வமாக தான் இருக்கும். இன்னும் ப்ரேயர் பண்ணுறதுல நான் தான் ஃபஸ்ட்டாக இருப்பேன். எங்கே ப்ரேயர் மீட்டிங் வச்சாலும் நான் தான் முன்னாடி உட்காந்து ஃபஸ்ட்டு என்னோடய சத்தம் தான் கேட்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். ஸோ ப்ரேயராக இருக்கட்டும், ஊழியத்துக்கு போகிறதா இருந்தாலுமே நான் தான் முன்னாடி நிற்பேன். இன்னும் ஆண்டவர் அதிகமாக நேசித்தோம். கஷ்டம் பாடுகளுங்கிறதுனால ஆண்டவரை நாங்கள் ஒரு நாளுமே வெறுக்கலை. இந்த பாடு இருக்குது, இவ்வளோ தருத்தரமாக இருக்கிறோம், ஆண்டவர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கவே மாட்டேன். ஆனால் உலக பிரகாரமாக வாழ்ந்திருக்கேன்.
ஆண்டவரை விட மாட்டேன். ஆண்டவர் நான் தான் ஃபஸ்ட் ஆளாக டைமிங் சர்ச் போகிறதுலேருந்து ஃபஸ்ட் ஆளாக உட்காருவேன். நான் தான் எல்லாமே பண்ணுவேன். ஆனாலும் உலகத்து பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து நல்லா ஊரை சுற்றுறது. ஸோ இந்த கோயிலெலாம் பார்த்தீங்களாக்க இந்த பண்டிகை டைம்லாம் பார்க்கும்போது இந்த சாமி தூக்கிட்டு ஊர்வலம் வருவாங்க. அந்த டைம்லாம் நான் விடிய விடிய போயிருக்கேன். அதனால் அடி வாங்குவோம், சரியான அடி அடிப்பார். வந்தோடனே அம்மா அப்பா அடிப்பாங்களோ? அடிலாம் கொஞ்சம் நஞ்சம் இருக்காது, அடிலாம் சரியான அடி வாங்குவோம். ஆனால் நாங்கள் சொல்லிடுவோம், வேடிக்கை பார்க்க போனோம்பா அப்படின்ட்டு. அந்த மாதிரி லைஃப்லாம் போயிருக்கு நிறைய. அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க, நம்ம சின்ன பிள்ளைங்களாம் நமக்கு தெரியாது, அப்போல்லாம் விவரம் தெரியல, எல்லாம் ஏதோ வேடிக்கை பார்க்குறாங்க, நம்மளும் வேடிக்கை பார்க்க போகலாமேன்ட்டு. ஆனாலும் எங்கள் அப்பா காலையில் எழும்பி 5 மணிக்கு உட்காந்து ப்ரேயர் பண்ணுறதுலையும் இருக்கட்டும், நைட்டு படுக்கும்போது ப்ரேயர் பண்ணுறதுலையும் எங்களை வசனத்துலேயும் ஜெபத்துலேயும் எங்களை நடத்தினார். எனக்கு பிரசங்கம் 10 வயசுலேயே எனக்கு சொல்லி கொடுத்தாரு. சங்கீதம் 1 அதிகாரத்தை எப்படி பிரசங்கம் பண்ணணும், 23 அதிகாரம் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற அந்த வசனத்தை எனக்கு பிரசங்கம் பண்ண கற்றுக் கொடுத்ததே என்னோடய அப்பா தான். நாங்கள் அவருடைய வழியை பார்த்து தான் நாங்கள் வந்தது. கஷ்டம் நஷ்டம் எவ்வளோ பாடுகள் இருந்தாலும் ஊழியத்தை விடாமல் அவர் ட்ராக்கில், அவர் கர்த்தருக்காகவே அவர் சாகிற வரைக்கும் மறிச்சார். ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சு அவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அவர் ஆண்டவர் ஒரு நாளும் தூக்கி போட மாட்டார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டார். எந்த வியாதி வந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போக மாட்டோம். எந்த பலவீனம் வந்தாலும் முட்டி போடும்பார், ஒரு டம்ளர் தண்ணி எடுப்பார், ஜெபம் பண்ணுவார், கொடுப்பாரு. இதுதான் எங்களுக்கு மருந்து. சரியா இதுதான் சரியாகும். எங்களை விசுவாசத்தில் இப்படி தான் வளர்த்துனது, அவருடைய கிஃப்ட் எங்களுக்கு கொடுத்தது அதுதான். ஆண்டவருடைய இன்றைக்கும் நாங்கள் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறோன்னாக்கா ஆண்டவர் அன்னைக்கு அப்பாட்ட இந்த அபிஷேகம் இன்றைக்கி எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அது வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக தேவன் ஆசீர்வதிக்கிறது. கண்டிப்பாக. ஸோ இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஊழியத்தின் நிமித்தம், அதாவது அப்பா அம்மா செய்த ஊழியத்தின் நிமித்தம் கடுமையான ஒரு பாதையில் தான் நீங்கள் வளர்க்கப்பட்டு வந்திருக்கிறீங்க. அடிப்படை தேவைகள் கூட இல்லாத அளவுக்கு தான் நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க. இது எந்த காலம் வரைக்கும் இருந்தது? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு உங்கள்? எனக்கு 2000 நாங்கள் வீட்டில் கூட எங்களுக்கு ஹோட்டு வீடு தான், சின்ன வீடு. மழை வந்ததுனாக்க ஃபுல்லாக தண்ணி இறங்கும், ஃபுல்லாக இருக்கும். அந்த தண்ணி வற்றி போன பின்னாடி தான் நாங்கள் தூங்குவோம். இல்லைனாக்கா அம்மா என்ன பண்ணுவாங்க, சாக்கெல்லாம் போட்டுட்டு என்னை செவுத்து ஓரமாக படுக்க வச்சுருவாங்க. சின்ன 4 ரூமு தான் இருக்கும், ஓட்டு வீடு தான். அதில் பாத்ரூம்லாம் கிடையாது, பப்ளிக் டாய்லெட்டில் தான் போகணும். அந்த மாதிரி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம். எப்போனா எனக்கு 98 வரைக்குமே அது இருந்தது போல். எனக்கு 2000 வரைக்கும் அவ்வளோக்கு விவரம் இல்லை. ஆனால் 98 வரைக்குமே எங்கள் வீடு அப்படியே இப்போ வரைக்குமே அப்படி தான் இருந்தது. இப்போ ரீசனபிளாக தான் அந்த வீடு எங்கள் அண்ணா சீட் போட்டு கவுத்துருக்காங்க. அது வரைக்குமே ஓட்டு வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். அது ஃபுல்லாக தண்ணி வரும், மழை ஊற்றும், மண் வீடு தான், ஃபுல்லாக மண் வீடு தான். அந்த மண் வீட்டில் தான் நாங்கள் எல்லாமே வளர்க்கப்பட்டது எல்லாமே. ஆனால் அதெல்லாம் நாங்கள் கஷ்டத்தை அதை பெரிய விஷயமா நாங்கள் நினச்சிக்கல. ஆனால் காலங்களுக்கு போக 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 தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைச்சது. அது நல்ல ஒரு ஸ்டேஜில் நாங்கள் வந்தோம். அப்பா வந்தார் 2000 16 வயசு எனக்கு. ஸோ 2016 வரைக்குமே நான் படித்து எடுக்கும்போது முதற்கொண்டு கொஞ்சம் ஒரு லைஃப்பில் கொஞ்சம் முன்னேறிட்டே வந்தது. 2000 வந்தது. 2000க்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தது அப்போ தான். ஸோ அது வரைக்குமே கஷ்டத்தில் பாடுகள் மத்தியில் தான் போனது. ஓகே, அப்பா அம்மாவுடைய அந்த வளர்ப்புலேயே நீங்கள் ஆண்டவருக்குள்ள வளர்க்கப்பட்டு கொண்டு வந்தீங்க, வாலிப வயசை எட்டிட்டீங்க. அதுக்கப்புறம் எந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் உங்களுடைய ஒரு பர்சனல் என்கவுண்டர் இருக்கும் கர்த்தருடைய, அதாவது ஊழியக்காரங்களோட வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் கூட சில பிள்ளைங்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, எப்போ ரட்சிக்கப்பட்டேன், நான் பிறந்தோடனே ரட்சிக்கப்பட்டேன்னுவாங்க. ஏன்னா அம்மா அப்பா ஊழியக்காரவங்களாக இருந்ததுனால அவங்களுக்கு வெளி உலகம் தெரிஞ்சிருக்காது, அப்படியே கர்த்தருக்குள்ளேயே வளர்க்கப்பட்டிருப்பாங்க. பட் ஆனால் அது சரியான ரட்சிப்பு இல்லைன்னு நமக்கு தெரியும். அவங்க வாழ்க்கையில் ஒரு என்கவுண்டர் நடக்கும், தனிப்பட்ட ஒரு சந்திப்பு தேவன் கூட. உங்கள் வாழ்க்கையில் எந்த டைமில், எந்த வயசில், எப்படி ஆண்டவர் சந்தித்தார்? எனக்கு 2000 வரைக்கும் உலக அனுபவம் தெரியாது. நான் எங்கேயும் போனதில்லை. ஏன்னா என்னோடய அம்மாவுக்கு நான் தான் சப்போர்ட். நான் சொன்ன முன்னாடியே அவர் கையை பிடிச்சி தான் எங்கே போனாலும் போகணும். அவங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு நான் 2000 வரைக்கும் அவங்களுக்கு எங்கள் வீடு தான் எனக்கு உலகம். சொந்த பந்த வீட்டுக்கும் எங்கேயுமே போனதில்லை.
போனால் சர்ச்சுக்கு போவோம் வருவோம். ஸோ இப்படி காலகட்டத்தில் போயிட்டுருக்கும்போது 2019 நான் ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன். என்னோடய சர்ச்சில் வந்து எப்படின்னா, நான் எப்படி அபிஷேகம் பெற்றுக்கொண்டேனாக்கா, நான் ஐஜில் சர்ச்சு போயிட்டு இருந்தேன், ஐஜில். ஸோ அந்த சர்ச்சில் ஒரு ஆன்ட்டி வந்து அபிஷேகத்தில் நிரம்பிட்டு இருக்கும்போது அவங்கள நான் கிண்டல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன வயசு அப்போது? 14 வயசு, 13 வயசு இருக்கும். நாங்கள் அந்த ஆன்ட்டி முன்னாடி உட்காந்து அபிஷேகத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணோம், பின்னாடி உட்காந்துட்டு நானும் இன்னொரு பொண்ணு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்கிறோம். அவங்க பேசுகிற அந்நிய பாஷையை வச்சு பேசி பேசி நாங்கள் சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு சண்டேலேயே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே சிரிப்போம். இந்த நேர கட்டத்தில் அந்த சேலம் பட்டணத்தில் வந்து டேவிட் டெரில்னு ஒருத்தர் ஊழியக்கார அமெரிக்காலேருந்து வந்திருந்தப்போ அந்த கூட்டத்துக்கு நான் போகிறேன். அப்போது அப்பா சொன்னாங்க போகாத அப்படின்னு. இல்லை நான் போவேன், நான் அந்த கூட்டத்துக்கு போய் தான் ஆகுவேன்னு சொல்லிட்டு, எனக்கு அப்போ 15 வயசு 14 வயசு இருக்கும். அந்த காலகட்டத்தில் நான் போகும்போது அந்த கூட்டத்தில் ப்ரேயர் பண்ண அந்த இடத்துல ஒரு அபிஷேகம் வந்து தேவனுடைய வல்லம் அந்த இடத்துல அப்போ தான் நான் இறங்குறத கண்டேன். நான் நிற்கிற ஒரு அடியிலேருந்து 5 அடிக்கு தூரத்தில் தூக்கி போட்டுச்சு என்னைய, தூக்கி வீசிடுச்சு என்னைய. இங்கே நிற்கவே இல்லை, அங்கே போய் விழுந்தேன். பயங்கரமான ஒரு அபிஷேகம், என்னால் நிற்க முடியல. ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், இது நானா? என்னால் பேசக்கூட முடியல, உடம்பெல்லாம் நடுங்குது. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருந்தேன், ஒயிட் கலர் பாவாடையும் ஒயிட் கலர் ஷர்ட்டு போட்டுட்டு போயிருந்தப்போ அது எல்லாம் மண்ணாயிருச்சு. மறுபடியும் நான் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ண ஆண்டவர் எனக்கு தேவனோட அபிஷேகத்தையும் அந்நிய பாஷையும் கொடுத்தாரு. அப்போ தான் நான் நினச்சேன், அன்றைக்கி நம்ம ஆன்ட்டி நம்ம கிண்டல் பண்ணோம், இன்றைக்கி ஆண்டவர் கொடுத்துருக்குறாருன்ட்டு. பயங்கரமான ஒரு வல்லமைன்னா அது கிரகிக்க முடியாத ஒரு அபிஷேகம். அதை சொல்லிலாம் முடியாது, அது அனுபவிச்சுக்கு மட்டும் அது தெரியும். ஸோ அந்த தேவனோட வல்லமே ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அது நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டீங்களா? நான் கேட்கல. ஆண்டவருக்கு தெரியும்ல இந்த பாத்திரம் எதுக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம தான் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கோமே. ஆனால் என்றைக்குமே பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாதுங்கிறத நான் உணர்ந்தேன். நான் தேவனுடைய அபிஷேகம் பண்ணுறவங்களும் அநேக பாஷை பேசுகிறவங்களும் நம்ம என்ன கிண்டல் பண்ணவே கூடாது. அது தேவனுடைய பரலோகத்துலேருந்து கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட். அது யாராலையுமே கொடுக்க முடியாது. அது மகா பெரிய கிஃப்ட்னாக்க தேவனோடு பேசுகிற அந்த வார்த்தைகள் தான் அது வந்து. ஸோ அந்த வார்த்தையை 96 நான் பெற்றுக்கொண்டேன். 97 தான் நான் ஞானஸ்தானம் எடுத்தது. என்னோட வந்து அந்த இப்போ அபிஷேகம் பெற்றுக்கொண்டீங்க. ஸோ அந்த இடைப்பட்ட அந்த ஒரு வருஷத்தில் என்ன பண்ணீங்க? ஒரு வருஷத்தில் நான் ஆண்டவரோட தான் இருந்தது. நல்ல ப்ரேயர் பண்ணேன். அதே சபையில் என்னை ஆண்டவர் கொண்டு போய் என்னை அந்த இடத்துல உருண்டு பெரட அந்த இடத்துல அவங்க பாஸ்ட்டை ஆச்சரியப்பட்டாங்க. லில்லி நீ இப்படி இவ்வளோ அபிஷேகத்தில் இருந்துட்டுருக்க, நான் நினச்சி பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது தான் நான் சாட்சி சொன்னேன். இது மாதிரி நான் கிண்டல் பண்ணதுனால ஆண்டவர் எனக்கு இந்த அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு. ஸோ கிண்டல் பண்ணுறதுனால கிடைக்குங்கிறது கிடையாது. இருந்தாலும் நம்முடைய வாஞ்சைகளை கர்த்தர் அறிகிறாரு. அதாவது நம்ம எதை வந்து அந்த வேல்யூ தெரியாம அது ஒரு மாதிரி நினைக்கிறோமோ அதை கொடுத்து தேவன் புரிய வைக்கிறார். கண்டிப்பாக. ஸோ 97 அப்பா எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சிது அமெரிக்காலேருந்து. அந்த பாஸ்டர் இந்தியாவுக்கு வந்திருந்தார் 97 வந்திருந்தப்போ அவரை வச்சு எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அண்ணனாக்கு எனக்கு எல்லாமே அப்பா மூலமாக அந்த அங்கிள் தான் அவர் தான் எனக்கு ஃபாரினர்ஸ் தான் எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது 97. கிரீன் லில்லின்ற பேர் வச்சது யாரு? அவர் தான். இதுக்கு முந்தைய என்ன பேர் உங்களுக்கு? கிரீன் லில்லியே தான். பிறந்ததே வச்சது அவர் தான். நான் 82 பிறந்தது. அவர் அமெரிக்காலேருந்து கிடச்சவர் வந்து 79 72 கிடச்சிட்டாங்க அவங்க அப்பாவுக்கு. ஸோ அவங்க இன்கம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போயே எங்களுக்கு வந்து நான் பிறந்தது அண்ணாவுக்கு பேர் வச்சது அட்கின்ஸ் பீட்டர், பெரிய அண்ணாவுக்கு அவருடைய நேம். அது ஹெரால்டு டேவிட்டுங்கிறது அவங்களோட மகன் நேமு. அந்த அம்மா பேர் எனக்கு வச்சுட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து ஒரு ஊழியக்காரர், வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர் உங்களுக்கு அந்த பேரை வச்சிருக்கிறாங்க. சரி, இந்த இப்போ அபிஷேகம் பெற்று ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க. ஆண்டவர் உங்களை எப்படி நடத்தினார்? இந்த 97 98 99 வரைக்குமே கொஞ்சம் நான் என்ன பண்ணேன்னா 10th படிச்சுட்டு இருந்தேன். 98 99 10th முடிச்சிட்டேன். 10th முடிக்கும்போது அதை தான் சொல்லுவோமே, வாலிப வயசு கொஞ்சம் வர 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 ஆண்டவரோடு இருக்கணும். ஆனால் உலகத்துலேயும்
கொஞ்சம் நம்ம எட்டி இருக்கணும். பார்த்துட்டு வந்துடுறது. நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊரை சுற்றுவேன், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன், சினிமாவுக்கு போவேன். பிள்ளைங்களோட 2 பேர் படத்துக்கு தான் போயிருக்கிறேன். அவங்களோட ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நல்லா ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு ஊரை சுற்றுறது, போகிறவங்க வரவங்க வாலிப பசங்களை கிண்டல் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து ஒரு டீம் கேங்கே இருக்குது. ஸோ அந்த கேங்கோட நாங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ண ஒரு 3 வருஷம். 2000 தான் நான் வந்து அன்னோட சமூகத்தில் 1999 அன்னோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஊழியத்துக்கு போகணும், ஊழியம் செய்யணும் நம்ம அப்படின்ட்டு. எதனால இவ்வளோ ஜாலியாக இருந்துட்டு இருந்த உங்களுக்கு எப்படி வந்து இந்த எண்ணம் வந்துச்சு? உலகம் வந்து பொய்யானதுங்கிறத உணர்த்தப்பட்டேன். உலகமானது மாயே. அப்போது ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தப்போ அன்றோட சமூகத்தில் ஊழியத்துக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்க? நாங்கள் 99 2000 ஸ்டார்டிங்கில். அப்போது நான் சொன்னேன், நான் ஆண்டவரே உங்கள் ஊழியத்துக்கு நான் முழு நேர ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் என்னை ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்தது. அப்போது 2099 ஒப்பு கொடுத்துரு கடைசியாக. ஆனால் எனக்கு பைபிள் காலேஜுக்கு ஐபிஏ கோயம்புத்தூர் இதில் கேட்டிருந்தோம். எனக்கு 10th 2 பாடம் போயிடுச்சு. நான் ஃபெயில் ஆகி வீட்டில் உக்காந்துட்டேன். அப்புறம் ஒர்க்குக்கு படிக்காதனால அதுலேயும் அதுக்கு முன்னாடி 10th எக்ஸாம் டைம் என்னாச்சுனாக்கா, அப்பா வந்து கேரளெலாம் போவாங்க கிறிஸ்மஸ் டைம்லாம். அப்பா சொன்னாங்க கேரள் போகாத, எக்ஸாம் இருக்குது உட்காந்து படினாரு. நான் வந்துட்டு இல்லை நான் போக மாட்டேன். ஆனால் நான் நிறைய டைம் சூசைடெலாம் அட்டன் பண்ணியிருக்கிறேன். நிறைய டைம் சூசைட் அட்டன் பண்ண அது வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுனாக்கா, சில மன வெறுத்தி. உலகம் வந்து ஒரு உலகத்தாலே சில நண்பர்களால் நிறையா ஒரு எப்படி சொல்கிறதுனா ஏமாற்றங்கள், சூசைட் அட்டன் பண்ணிக்கிறேன். அப்பா அடித்தாவே எனக்கு பண்ணிடுவேன். நான் ஏதாவது திட்டினா எனக்கு சூசைட் பண்ணுற அந்த மைண்ட் செட். அப்போ எதுக்கு வாழணும் அப்படிங்கிற மாதிரி. என்னோடய அம்மா காலகட்டத்தில் எங்கேயுமே போக விட மாட்டாங்க. எதுக்காக நம்ம பிறந்தோம், எதுக்காக நம்ம வளர்க்கப்பட்டிருக்கோம், ஏன் இந்த உலகத்தில் நம்மளால் ஒரு ஃப்ரீனஸ்ஸாக இருக்க முடியல? மற்றவங்கள போல் நாங்கள் டூர் போவாங்க, பக்கத்தில் இருக்கவங்களாம் பஸ் பிடிச்சி போவாங்க. இந்த மாதிரிலாம் நம்மளால் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அதில். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ்க்கு கேரள் போகும்போது என்ன ஆச்சுன்னா, அப்பா என்னை வந்து அடிச்சிட்டாரு, ரொம்ப அடிச்சிட்டாரு. அடிச்சிட்டாருங்கிறதுக்காக என்னுடைய அண்ணாவுக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. சென்னையில் வச்சு தான் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க 99. அந்த டைமில் என்ன ஆச்சுனாக்கா, இருக்கிற மாத்திரையெல்லாம் நான் போட்டு படுத்துட்டேன். எல்லா மாத்திரை ஒரு 60-70. அப்பா அடிச்சாரு. கேரள் போகக்கூடாதுன்னு படி, 10th எக்ஸாம் எழுதும் போது உனக்கு எதுக்கு கேரள் சர்வீஸ் போகிற, போகக்கூடாது. வேறு ஒரு சர்ச் மூலமாக போயிட்டு இருந்தது. நாங்கள் அவங்களோட ஜாலியாக போகலான்ட்டு நான் போனதுக்கு அவரை கூட்டிகிட்டு வந்து என்னை ரொம்ப அடிச்சிட்டாரு. அதுக்காக என்ன பண்ணிவிட்டு இருக்கிற டேப்லெட் எல்லாத்தையும் போட்டு குடிச்சிட்டு படுத்துட்டேன். விடிய யூரின் போயிட்டே இருக்குது. அம்மாவும் நானும் ஒரே கட்டலில் தான் படுத்துருக்குறோம். யூரின் போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி எந்திரிக்கவே மாட்டா. தூங்குனா தூங்கிடுவேன், எந்திரிக்கவே மாட்டேன். இடையில எப்பயுமே எந்திரிக்க மாட்டேன். ஏன்னா இத்தனை தடவை போயிட்டுருக்காளேன்னு சொல்லிட்டு என்னை அப்பாட்ட எழுப்பி பார்த்தா பல்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு. பல்ஸ் எல்லாம் குறைஞ்சி உடனே அப்பா போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு கம்பவுண்டர்கிட்ட போய் கேட்டாங்க, இது மாதிரி இது பண்ணியிருக்கா என்னன்னு தெரியல. சரி உடனே கூட்டிகிட்டு போங்க ஹாஸ்பிட்டலுக்குன்ட்டு விடிகாலம் 3 மணிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு டியூப்பு போட்டாங்க. மூக்கில் டியூப்பை போட்டு வயிறு கழுவி அந்த மாத்திரை ஃபுல்லாக வெளியில் எடுத்தாங்களா? ஆமாம், 2 நாள் தொண்டை வழியாக டியூப்பு போடுவாங்க மூக்கில். அது நிறைய அனுபவங்கள் இருக்குது. தொண்டை வழியாக போட்டு எதுக்கு சாப்பிட்டேன்னா, என்ன அப்பா அடிச்சிருச்சு, ரொம்ப அடிச்சிட்டாரு, என்னை இதுக்காக நான் அடிச்சிட்டாருன்ட்டு கூட ஆண்டவர் அந்த ஒரு மரண கண்டிப்பாக தூக்கி இருக்கிறார். கண்டிப்பாக அந்த ஒரு வாட்டி நான் சூசைட் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸ்கூலில் இருக்கும்போது ஒரு வாட்டி நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸ்கூல்லேயே நான் மாத்திரை குடிச்சிட்டு போய் படுத்துருக்குறேன். தூக்கு மாத்திரையெல்லாம் போட்டுட்டு அது எனக்குள்ளே ஒரு ஆவி என்ன ஆயிடுச்சுன்னா, என்னை சூசைட் பண்ணி சாகணுங்கிற மாதிரியே என்னை அந்த ஒரு மாதிரி என்னை பண்ணிகிட்டே இருக்கும் மைண்டு ஃபுல்லாகவே. நீ வாழாத, எதுக்காக இருக்க, என்ன சுதந்திரத்தை நீ என்ன அனுபவிச்சுட்ட, நீ என்ன சந்தோஷமாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆவி பேசி ஒரு மாதிரி இருக்கும், ஃபீலிங்காக இருக்கும். அந்த நேரத்தில் 10th இருக்கும்போது தான் ரொம்ப கஷ்டப்படுவோம். 10th படிக்கும்போது என்ன பண்ணிவிட்டு கடைசி வருஷத்து முடிய போகிற டைம்லேயும் என்ன பண்ணிட்டேனாக்க தூக்கு மாத்திரை போட்டுட்டு ஸ்கூல்லையே பார்த்துட்டேன். அப்போது பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் சொல்லிட்டாங்க, மேடம் மிஸ் லில்லி மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அப்புறம் உடனே கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் பார்த்து உடனே என்னை திட்டினாங்க, எதுக்காண்டி நீ மாத்திரையை சாப்பிட்ட,
ஏன் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை மனசு கஷ்டமாக இருக்குது, மனக்கவலையாக இருக்குது, நீ சாகணுன்னா வீட்டில் போய் சாக வேண்டியதானே, எதுக்கு ஸ்கூலுக்கு வந்தேன்னாங்க. ஸ்கூலில் சேர்த்து தூக்கிட்டு போனால் போச்சிருவாங்க, வீட்டில் போனால் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னேன், இது மாதிரி பண்ணாதேன்னு அனுப்பி விட்டுட்டாங்க. பல முறை இந்த முயற்சி எடுத்துருக்கிறீங்க, திருமணத்துக்கு பின்னாடியும் பண்ணியிருக்கேன். ஓ, எப்போதான் இதுல இருந்து விடுதலை கிடைச்சது? எனக்கு விடுதலை கிடைச்சதுனாக்க 2018. ஓ, எத்தனை வருஷங்கள், பல போராட்டங்கள் மத்தியில் எனக்கு எப்படி சொல்லணும்னா, என்னால் மற்றவங்கள போல் ஃப்ரீனஸ் ஒரு சந்தோஷம் இல்லை, அதுதான். அதனால இந்த மாதிரி முடிவை எடுக்கிறது. என்னோட அம்மா 2013 இறந்தாங்க, அது ஒரு மனக்கவலை ஆயிடுச்சு. ஸோ எனக்கு எப்படி சொல்கிறதுன்னா, எனக்கு எதை நம்ம ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்கிறது இல்லை, நம்மளால் எங்கேயும் போக முடியல. 2000 நான் 99 லாஸ்ட்டில் ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்தீங்க. ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்க. நான் இதை கேட்கணும், ஞாபகம் வச்சு கேட்டுறேன். அதாவது எப்போ இந்த தற்கொலை எண்ணத்துலேருந்து உங்களுக்கு எப்போ விடுதலை கிடச்சிச்சின்னு நீங்கள் அந்த கண்டிப்பாக சொல்லிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக சொல்லுங்கள் மறக்காமல். ஸோ இப்படி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த உங்களுடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் எப்படி சிஸ்டர் இருந்துச்சு? 2000 நான் வேதாகம கல்லூரிக்கு வந்தேன். 2000 ஜூன் மாதம். எனக்கு அதுக்கு முன்னாடியே அப்பா என்ன பண்ணாங்க, ஐபிஏ கோயம்புத்தூரில் போயிட்டு அட்மிஷன் கேட்டப்போ சொல்லிட்டாங்க 10th இது பண்ணிட்டா, அதனால் நாங்கள் அட்மிஷன் இல்லைன்ட்டாங்க. அப்பயும் அப்பயும் நான் சூசைட் பண்ண போயிட்டேன். நம்ம ஆண்டவர் நம்ம நேசிஞ்சால் நமக்கு அந்த காலேஜில் இடம் கிடச்சிருக்குமில்ல, நமக்கு இல்லை அப்போ ஆண்டவர் என் கூட இல்லை, ஆண்டவர் இல்லாதனால தான் நமக்கு இடம் கிடைக்கலன்னுட்டு நான் அழுதுகிட்டே இருந்துட்டு நான் ஒரு வேலைக்காக நான் போயிருந்தேன். இந்த ஜெராக்ஸ் ஒர்க்குக்கு போயிருந்தேன், கொரியரில் அனுப்புவாங்க, அந்த இடத்துல போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 600 ரூபாய் சம்பளத்துக்கு. 600 ரூபாய் சம்பளத்துக்காக அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அம்மாட்ட ஒரு ஃபோன் பண்ணி, அப்போ வீட்டில் ஃபோன் இருந்தது, நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், எனக்கு பைபிள் காலேஜுக்கு இடம் கிடைக்கலன்னா நான் தூக்கு கயிறு வாங்கிட்டு வருவேன், அடுத்தது என்னுடைய என்ன பண்ணுங்க தூக்கத்தில் தான் நான் இங்கே பார்ப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்படியே ஃபோனை வச்சதோட ஒரு சின்ன பிரேக் ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். தூக்கு கயிறை வாங்கிட்டு வீட்டுக்கு போனீங்களா இல்லை மாத்திரையை வாங்கிட்டு போனீங்களா அப்படின்றது உண்மையிலே இது ஒரு பெரிய விஷயம் சிஸ்டர். இந்த தற்கொலை என்னன்றது டைரெக்டாக பிசாசு நம்மளை மரணத்துக்கு இழுத்துட்டு போகிற ஒரு விஷயம். ஆனால் அதுலேருந்து அவர் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், எந்த மனுஷனாலும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா நமக்கே அந்த சுய நினைவு இருக்காது பாருங்க, என்ன செய்யறோன்னு கூட தெரியாம தான் நம்ம அந்த முடிவை எடுக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கர்த்தர் உங்களை காப்பாற்றி 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 கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ உண்மையிலே எனக்கு ரொம்ப, அதாவது தூக்கு கயிறு வாங்கினீங்களா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க என்னென்னா எதுக்கு எடுத்தாலும் இந்த எண்ணத்துக்கு தான் இடம் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ எப்படி ஆண்டவர் நம்ம அதுலேருந்து காப்பாற்றுறாருன்னு ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். என்ன நேயர்களே, அன்பு சகோதரி கிரீன் லில்லி அவங்க இதுவரைக்கும் சொல்லிட்டு வந்த அவங்களுடைய சாட்சியை பார்க்கும் பொழுது ஒரு விளையாட்டுத்தனமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் கூட அந்த அந்த சாட்சியில் அந்த கடந்து வந்த நபருக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெயின்ஃபுல் அப்படின்னு. ஏன்னா ஒரு சின்ன வயசு பிள்ளை ஒரு மாத்திரையை போட்டு தற்கொலை பண்ணுறதுக்கு இத்தனை முறை முயற்சி எடுக்கிறாங்கன்னா எத்தனை விதமான போராட்டத்தை அவங்க வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்றத நிச்சயமாக நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. ஸோ சின்ன பிரேக்குக்கு அப்புறமா அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு நம்ம கேட்கலாமா? ஒரு சின்ன குட்டி பிரேக். அன்பான பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படுகிறதில்லையா? நேரத்தை வீணடிக்கிறார்களா? இயேசுவின் வருகை பற்றி அறியாமல் இருக்கிறார்களா? உங்கள் பிள்ளைகள் இயேசுவின் வருகையை பற்றி அறிந்து கொள்ளவும் அவருடைய வருகைக்கு எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுக்கும் எளிமையான அழகிய வண்ணப்படங்களுடன் ஆயத்தப்படு என்ற சிறுவர்களுக்கான புத்தகம் தயாராகி உள்ளது. தபால் செலவுடன் சேர்த்து 100 ரூபாய் மட்டும் செலுத்தி உடனே பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7358586648 என்ற கைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
வெல்கம் பேக் டு மேகம் போன்ற சாட்சிகள். என்ன நேயர்களே, அருமையான அன்பு சகோதரி கிரீன் லில்லி அவங்களுடைய சாட்சியை கேட்குறதுக்கு ரொம்ப ஆவலாக நீங்கள் காத்துட்ருக்கிறீங்க. சிலர் பிரேக் எடுத்தாலும் பரவாயில்ல, நான் டிவிக்கு முன்னால் தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. வாங்க நம்ம அவங்களுடைய சாட்சியை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சொல்லுங்கள் சிஸ்டர், பிரேக்கு நம்ம விட்டாலும் கூட சில அன்பு சகோதர சகோதரிகள் வந்து பிரேக் எடுக்க இஷ்டம் இல்லை. ஏன்னா நீங்கள் சொன்ன விஷயம் அப்படி. அதாவது எனக்கு பைபிள் காலேஜ் கிடைக்கல அப்படின்னா நான் தூக்கு கயிறோட தான் வீட்டுக்கு வருவேன்னு ஃபோனை வச்சுட்டீங்க. உங்கள் அம்மா என்ன செய்வாங்க பாவம்? என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம்? எனக்கு ஒரு 1 hour கழிச்சு ஒரு ஃபோன் வந்தது. சரி. திருப்பி ஃபோன் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்துட்டு நீ தப்பான முடிவு எடுக்காதன்னாங்க. நான் சொன்னேன் என்னாச்சு அப்படின்னு. ஒரு பாஸ்டர், அதுக்குள்ளார ஒரு பாஸ்டர் வந்திருக்கார் வீட்டுக்கு. அவர் வந்து பாஸ்டர் மாதையன்னு சொல்லிட்டு பிசிஐ பாஸ்டர், ஆத்மீக யாத்திரை பைபிள் காலேஜில் படித்து முடிச்சுட்டு சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு பாஸ்டராக இருக்கார். டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டராக அதில் போட்டிருந்தாங்க. ஏதாச்சும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பொண்ணுக்கு எனக்கு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை வந்து அப்பாட்ட கொடுக்கலான்னு வரும்போது அவராக வந்திருக்காரு. அந்த பாஸ்டரே வந்திருக்காரு. அவர் வந்துட்டு இருந்தாங்க, ஐயா உங்கள் பொண்ணை பைபிள் காலேஜில் அனுப்புகிறதா இருந்தாக்க இதை அனுப்புங்க அப்படின்ட்டு உடனே எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, ஐயா என் பொண்ணை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க. என்ன அம்மா சொல்கிறேன்னு, இப்போ தான் என் பொண்ணு சொன்னேன் நீ பைபிள் காலேஜில் அனுப்பலைன்னா தூக்கு கயிறோட நான் வருவேன்னு சொல்லி. அவள் இன்றைக்கி நம்ம கிடைக்கலன்னா நான் என் பிள்ளைய நான் இழந்திருப்பேன் நான். ஆனால் கர்த்தர் அறிகிற தேவன் பாருங்க, யார் ஒரு தூதனை அனுப்புறது போல் அந்த ஊழியக்காரன் அனுப்பியிருக்காங்க. ஸோ அவர் வந்து அப்ளிகேஷன் கொடுத்த உடனே எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு. வந்த உடனே நீ பேசாமல் அமைதியாக வா, ரொம்ப இது பண்ணாத, நீ நேரில் வா அப்படின்ட்டாங்க. நான் அழுவுறேன், உட்காந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணுற இடத்துல அழுவுறேன். ஏன் ஏசப்பா என்னை நீங்கள் இப்படிலாம் கஷ்டப்படுத்துகிறீங்க? ஏன் எனக்கு எதுக்கு நான் இப்படி இருக்கணும்? இவ்வளோ பாடுகளே என்னால் முடியல. ஏன் அப்பா நீங்கள் இப்போயே எனக்கு கை விட்டுட்டீங்க, என் கூட இல்லை. எனக்கு ஒரு சந்தேக ஆவி உண்டு. என்னன்னா ஏசப்பா என் கூட இருக்கிறாரா இல்லையான்ட்டு நான் அவர்கிட்ட பல கேள்வி கேட்பேன். என்னை அபிஷேகம் பண்ணனா என் கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். அதுக்கு நான் தோமா செய்வார் பார்த்தீங்களா, என் கையில் விரல் தொட்டு பார்த்தா தான் நம்புவேன். அந்த கேரக்டர் நான். ஸோ ஆண்டவர்கிட்ட நான் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, நீங்கள் என்னை அபிஷேகம் பண்ணனா நீங்கள் என் கூட இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அது கொஞ்சம் அபிஷேகம் கிடையாது. எசேக்கியா தீர்க்கதரிசி சொல்லுவார், நீச்சலின் ஆழத்துக்குள்ளார என்னை கொண்டுட்டு போகணும். அந்த அபிஷேகம் பயங்கரமாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் என் கூட இருக்கிறீங்கன்னு நான் நம்புவேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் அப்படி தான் ஜெபிப்பேன். நீங்கள் என் கூட இருக்கிறீங்களா, நீ என் கூட இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே ஆண்டவரை நான் கேட்குற ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். அவரும் சரி நீ கேளு மகளே நான் சொல்கிறேன்ருவார். அந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும்போதுட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். அப்புறம் எனக்குள்ள ஒரு சமாதானமாக ஒரு மைண்ட் கேள்வி. சொல்லுங்க. இப்போ நீங்கள் அந்த மாதிரி அடம் பிடிச்சி இந்த நீச்சல் அளவு எனக்கு அபிஷேகம் வேணும்னு கேட்குறீங்கல்ல, அப்படி ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் கொடுத்துருக்காரு நிறையா. அது எல்லையே இருக்காது. நல்ல பல்லையா கண்டிப்பா. அதுதான் சொல்ல, அந்த வார்த்தை நம்ம கிரியை செய்யுது இல்லைங்களா, ஏசப்பா என் கூட அந்த கேட்குற நம்ம ஒரு தகப்பன் இடத்துல பெற்று தகப்பன் இடத்துல கேட்குறோமோ கிடைக்குதோ இல்லையோ, நம்மளை படைத்த பரம பிதா இடத்துலேருந்து நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிது. அப்போது அந்த நானே உணர்வேன், ஓ ஏசப்பா என் கூட இருக்கிறார். நான் இது எங்கள் அம்மாட்ட போய் ஷேர் பண்ணுவேன். நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணினார், ஏசப்பா என் கூட தான் இருக்கிறாருன்னு. கிள்ளிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் ஆண்டவர்கிட்ட கேட்குற ஒவ்வொரு வாட்டியும் நான் கேட்குற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நிறைவேற்றிட்டு இருக்கிறாரு. நான் சின்ன அல்பத்தனமாக ஒரு ட்ரெஸ்ஸை கேட்பேன், அந்த ட்ரெஸ்ஸை கூட ஆண்டவர் கொடுப்பாரு. நான் என்ன எதிர்பார்க்குறேனோ என்னோட நினைவுகள் அவர் அறிந்திருக்கிற தேவன். ஏன்னு சொன்னால் நான் ஆண்டவரோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருக்குறேன், எனக்கு நீங்கள் தான் எல்லாமேன்னுட்டு. ஸோ அதனால் ஆண்டவரோட கேட்கும் போது எனக்கு கிடைக்குது. ஈவினிங் நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததும் எங்கள் அம்மா சிரிச்சிட்டாங்க. ரோட்டில் அவங்க உட்காந்து தானே இருப்பாங்க, வெளியே ரூமில் உட்காந்துருக்கும் போது என்னை பார்த்து சிரித்தாங்க. எனக்கு கோவம் வந்துட்டு தான் நான் வந்தேன், என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்ட்டு. அப்புறம் வந்த உடனே சொன்னாங்க, போய் முட்டி போட்டு ஜோம் பண்ணுன்னு. நான் எதுக்கு ஜோம் பண்ணணுன்னு, போய் ஜோம் பண்ணு போ அப்படின்ட்டாங்க. ஜோம் பண்ண உடனே அப்பா பைபிள்லேருந்து அந்த அப்ளிகேஷன் எடுத்து கொடுக்கும்போது தூக்கு கயிறு வேணுமா மாத்திரை வேணுமான்னாரு. எனக்கு வேண்டாம், இந்த அப்ளிகேஷன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு உடனே அப்புறம் ஃபில் பண்ணி கொரியர் பண்ணிட்டோம். அது உடனே அது தாமதிக்கவே இல்லை, அடுத்த நாள் கூட இல்லை, அன்றைக்கே கிடைச்ச உடனே நான் கொரியர் பண்ணி ஆகணும்னு உடனே. அதுக்காக நான் ஒரு வாரமாக அழுதேன். ஏன்னா அங்கேருந்து நமக்கு ரிசல்ட் வரணும். அப்ளிகேஷன் அனுப்பிட்டா போதும், அவங்க கார்டு அனுப்பணும். ஏன்னா நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க பைபிள் காலேஜுக்கு, நீங்கள் தகுதியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கார்டு அனுப்பணும். அந்த கார்டு 1 வீக் ஆயிடுச்சு. அப்பயும் எனக்கு ரொம்ப எப்படி சொன்னால் ஒரு
பிடிவாத குணம் எனக்கிட்ட நிறையா இருக்குது, திமிரும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப கிடைக்காம மன விருத்தியாக போயிடுமோ, பைபிள் காலேஜுக்கு நம்ம கிடைக்காதா அப்படின்னுட்டுலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த நேரம் இடையிலலாம் என்ன பண்ணியிருக்கேனாக்கா, ஃப்ரெண்ட்ஸுங்களோடலாம் வெளியே போகிற பழக்கம் உண்டு. நிறையா சும்மா எங்கேயாவது இந்த பைபிள் காலேஜ் படிக்க போற அந்த டைம்லயே. ஆமாம், முன்னாடியே எனக்கு 2-3 ஃப்ரெண்டு இருக்காளுங்க. அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரியே இருப்பாங்க எங்கள் கூடலாம். ஸோ அவங்க அண்ணா நாங்கள் எல்லாம் இந்த கோயிலெல்லாம் மலையெல்லாம் போய் பார்க்கறது, அருவி பார்க்கறது, அந்த மாதிரிலாம் என்னோடய மைண்டை நான் கொண்டுட்டு போயிட்டேன். ஏன்னா அந்த காடு வரணும், அந்த 1 வீக்குள்ளே நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. நம்ம மைண்டை என்ன பண்ணணும், ரிலாக்ஸாக வைக்கணும், ஒரு மனமாக வைக்கணும். இல்லாட்டி நம்ம அந்த மாதிரி முடிவு ஆயிடுவோம் அப்படின்னுட்டு அண்ணட்ட ஒப்ப கொடுத்துட்டு சும்மா ரிலாக்ஸ்க்காக அந்த மாதிரி போயிட்டு இருந்தப்போ 1 வீக்கு கழித்து ஒரு எல்லோ கலர் கார்டு வந்தது. ஓகே, செலக்டடு, நீங்கள் உடனே தென்காசிக்கு வரணுன்ட்டாங்க. ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. ஓகே, நம்ம என்ன பண்ணிட்டோம், அது பைபிள் காலேஜின்ட்டு இருக்குது, அதில் போக போகிறோம். ஆனால் பின்னாடி இருக்கிற அனுபவத்தை நமக்கு புரிஞ்சிக்கல. பைபிள் காலேஜுக்குள்ளார நடக்கிற நரக வேதனை, இருக்கிற பிரச்சனைகளை நமக்கு என்ன பண்ணலாம் தெரியல. நான் என்ன நினச்சிட்டேன், நல்லா பரலோகமாக இருக்கும், நல்லா ஆசீர்வாதமாக இருக்கும், பைபிள் காலேஜில் நல்லா இருக்கலாம். இன்னொரு தாட் என்னன்னாக்கா, நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறையா கிடைப்பாங்க, அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு இதாகவும். ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்பு வேறையா இருந்துச்சு, அங்கே நடந்தது வேறையா இருந்துச்சு. அப்போ பைபிள் காலேஜில் போய் உங்களுடைய அந்த அனுபவம் 2000 நான் தென்காசி போயிட்டேன். தென்காசி போனப்போ அப்பா தான் கூட்டிகிட்டு வந்தார். என்ன வயசு அப்போ உங்களுக்கு? 16 வயசு. 16 வயசில் நான் பைபிள் காலேஜில் உள்ளே போனேன். அதுக்கு முன்னாடி அம்மா விட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னா நடக்க முடியாத ஒரு தாய். ஏன்னா உங்களை உதவியோடு தான் அம்மா எல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. பட் அவங்கள விட்டுட்டு நீங்கள் பைபிள் காலேஜ் போகணுன்றது உண்மையிலே கஷ்டமான ஒரு விஷயந்தான். பரவாயில்ல, இப்போ உங்களுடைய அன்பை வந்து இந்த டைமில் புரிய முடியுது. அதாவது எவ்வளோ உங்கள் அம்மாவை வந்து ஒரு முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு தாயை நீங்கள் எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கிறீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி நீங்கள் வடிக்கிற இந்த கண்ணீர் வந்து சாட்சியாக சொல்லுது. சரி, அப்போ அம்மா வந்து முடியாமல் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் நீங்கள் அங்கே கிளம்புறீங்க. கிளம்பி போயிட்டேன். அப்பயே என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் இங்கே தான் இருந்தது, அம்மா மேலே தான். அப்பா சமைப்பார், அப்பா சமைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு கூட இருந்து ஒரு மகளா சில வேலைகள் மகள் தான் செய்ய முடியும் இல்லையா? கஷ்டம் தான் உண்மையிலேயே. தென்காசி போயாச்சு. போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு 2 நாள் தங்கியிருந்தோம் நினைக்கிறேன். 2 நாள் இருக்கும்போது அப்போ தான் ஃபஸ்ட்டு பேட்ச் நாங்கள் தான் லேடிஸில் ஆத்மீக யாத்திரை பைபிள் காலேஜ். அவங்க கிட்ட அம்மா மேலே அவ்வளோ அன்பா? உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர். ஏன்னா இந்த காலத்தில் வந்து தாயை வந்து அன்பு காட்டாத எவ்வளோ பிள்ளைங்க இருக்கிறாங்க. பிள்ளைகளோட அன்புக்காக ஏங்குகிற தாய்கள் இருக்கிறாங்க. உண்மையிலே உங்களோட கண்ணீரை பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் வந்து நிச்சயமாக அம்மா அப்பாவை நேசிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் உண்மையிலேயே. ஏன்னா இவ்வளோ ஒரு அன்பு இருக்கா, என்னாலேயே அதை வந்து கிரகிக்கவே முடியலை. ஏன்னா வந்து இத்தனை வருஷங்கள் கழித்தும் நான் எங்கள் அம்மாவை விட்டு பிரிஞ்சு போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிற இந்த ஒரு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃபீல் உங்களுக்குள்ளே இருக்கு இல்லையா? இல்லாட்டி இவ்வளோ கண்ணீர் வரவே வராது. ஸோ உண்மையிலே ரொம்ப ஆச்சரியம்தான். ஆச்சரியம்னு சொல்ல முடியாது, இட்ஸ் ட்ரூத். இது வந்து ஒரு உண்மை இல்லையா? ஆண்டவர் அம்மா இல்லாமல் நம்ம இல்லை இல்லைங்களா? அது உண்மை, அது உண்மை. அவங்க இல்லாமல் நம்ம வரல. அதுதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதமே அம்மா அப்பா தான் இல்லையா? உலகத்தில் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களை பெற்று எடுத்துருக்குறோம். நமக்கு எவ்வளோ வலி இருக்கும், அந்த வலியை காட்டிலும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்பா அம்மா 2 பேருமே எனக்கு அவ்வளோ உயிர், ரொம்ப பாசம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே இருந்தாலுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ 2000 தென்காசி போன உடனே அங்கேருந்து எங்களை புதுக்கோட்டைக்கு என்னை மாற்றிட்டாங்க.
புதுக்கோட்டை பைபிள் காலேஜில் போன அன்னைக்கு நல்லா இருந்தது. எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நானும் வாலண்டியராக சமைக்க போயிட்டேன். அப்பயே எல்லாருக்குமே ஒரு 45-50 பசங்க இருந்தது. 50 பேத்துக்கு நானே சமைச்சோம். நானும் என்னோடய மேடமும் சமைச்சோம். ஸோ காலங்கள் போக போக என்னாச்சு, பைபிள் காலேஜில் வெறுப்பாயிருச்சு, ரொம்ப வெறுப்பாயிருச்சு. இது என்னடா இங்கே வந்து நரகமாக இருக்கும் போல். நான் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சி வந்தால் வார்டன் வந்து ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க. அங்கே வந்து கேங்காக பிரிஞ்சு அவங்க ஒரு டீமாக இருக்கிறது. ஒரு பேரும் 4-5 பேர் டீமாக இருப்பாங்க. அவங்க ஊருக்காரங்கன்னு வச்சுக்குவாங்களேன். ஏன்னா சேலத்தில் நான் மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. அப்புறம் நான் ஒரு ஆள் தான் அந்த இடத்துலையே இருக்கேன். மற்ற பொண்ணுங்க எல்லாமே தென்காசி, கேரளா, தூத்துக்குடி இந்த மாதிரி உள்ள பிள்ளைங்களெல்லாம் போட்டதுனால ஒரு ஊருக்காரங்கள 5 பேர் 6 பேர் இருப்பாங்க. என்னை மட்டும் தனிச்சு விட்டுருவாங்க. அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரலை. இந்த மாதிரி சூழ்நிலையில் எங்கள் அப்பாவுக்கு லெட்ரு எழுதினேன். என்னன்னா, நான் வந்துடுறேன், நான் பைபிள் காலேஜில் படிக்கலப்பா, நான் வந்துடுறேன் அப்படிங்கிற. உங்களை தனிமைப்படுத்திட்டாங்களா? ஆமாம், ஃப்ரெண்டு யாரும் கிடைக்கல. அவங்க என்னை வச்சு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. லில்லிங்கிறது வார்த்தைக்கு வந்து ரொம்ப அந்த என்னென்னவோ பேசலாம். பயங்கர பிள்ளைங்க தான், கிண்டல் பண்ணுற பிள்ளைங்க இல்லை. என்னை புரிஞ்சுக்கலாம் அந்த நேரத்தில். பிள்ளைங்க புரிஞ்சுக்க என்னை பார்த்தது ஹார்ட் ஆயிடுச்சிங்க. வாயாடியாக இருப்பா போல், சண்டைக்காரியாக இருப்பா போல். பார்த்தா ஃபர்ஸ்ட் டேயே நீங்கள் சமையல் பண்ணி கொடுத்துருக்குறீங்க. அது தெரியல, அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியல. ஆனால் என்னை வந்து இவ சண்டைக்காரி, இவளை எனக்கு எல்லாருமே என்னை ஒதுக்கிட்டாங்க. ஆனால் ஒதுக்குனவங்க தான் எனக்கு ஃப்ரெண்டாக வந்தது. காலங்க போக என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஒரு வருஷத்துக்குள்ளார நான் போன புதுசில் ரொம்ப மனசு நொந்து போயிருந்தேன். ஆனால் நான் தான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சது அந்த பைபிள் காலேஜில். போன அன்னைக்கு டிவோஷன் கொடுத்துட்டாங்க. டிவோஷன் கொடுத்து ஒரு நாளைக்கு ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணணும், அவங்களோட சாட்சியை சொல்லணும். ஒரு மார்னிங் டிவோஷன் மாதிரி, ஈவினிங்கில் பிரசங்கம் பண்ணணும். ஒரு 1/2 hour கொடுப்பாங்க. அப்போ என்னோட அப்பா எனக்கு ஆதியில் சொல்லி கொடுத்தா 23வது சங்கீத பிரசங்கத்தை நான் என்ன பண்ணேன்னு நான் எடுத்து பேசின உடனே உடனே அவ்வளோ ஆச்சரியப்பட்டுட்டாங்க. எப்படி நீ உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? எங்கள் அப்பா பாஸ்டர் பிள்ளையா, அப்போ பண்ண தான் செய்வா அப்படின்னு. ஸோ காலங்க போ பிள்ளைங்கள்லாம் எனக்கு ஆப்போசிட்டாக வந்த பிள்ளைங்க எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டாக ஆக ஆரம்பித்தாங்க. நான் எல்லாரையும் நேசிக்க ஆரம்பித்தேன். நான் ஜெபத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜெபிக்கிறதுல ரொம்ப பிடிக்கும். போய் தனிமையாக உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரோடு நெருங்கிறத பார்த்து பிள்ளைங்க என்ன ஆயிடுச்சுனாக்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஆக ஆரம்பித்தாங்க. அந்த ஃபஸ்ட் இயர் வருஷத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வந்தோம். அப்போ சிக்கன் குனியா காய்ச்சல் வந்தது 2000. எல்லாருக்குமே வந்துச்சு, தமிழ்நாடு உலகம் ஃபுல்லாக வந்துருச்சு அந்த சிக்கன் குனியா. அப்போது அந்த நேரத்தில் நானும் காய்ச்சலில் ஒரு 10க்கு 10 ரூமுக்குள்ளார நாங்கள் ஒரு 7 பேர் படுத்திருப்போம். அந்த இடத்துல நான் படுத்திருக்கும் போது ஜன்னல் ஒன்று இருக்கும், ஜன்னல் வழியாக நான் ரொம்ப காய்ச்சல். அப்போது படுத்து அணைத்திட்டு அழுகிறேன். ஆண்டவரே என்னால் முடியல, எனக்கு நீங்கள் ஜீவனை கொடுங்க, இல்லைன்னா என் ஜீவனை எடுத்துக்கோங்க. பைபிள் காலேஜுக்கு கொண்டுட்டு வந்துட்டீங்க, ஊழியத்துக்கு அழைச்சி வந்தீங்க, ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்க ஆண்டவர் என்னால் முடியலப்பான்ட்டு அழுகிறேன். விடிய அழுதுட்டு இருக்கும்போது விடிய காலம் 2:30 மணி இருக்கும். அப்போது ஒரு சத்தம் கேட்குது. அந்த ஒரு வஸ்திர தொங்கல் வந்து இப்போ 18 வருஷமாக கிடந்த ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வஸ்திரத்தை தொட்டால் சுகமான மாதிரி அந்த ரூமே என்ன ஆயிடுச்சுன்னா லைட் வெளிச்சமாக இருக்குது, ஃபுல்லாக ஸ்டார்ஸாக இருக்குது. எனக்கு முழிக்க முடியல, ஆனால் எனக்கு உணர்றேன் நான் அதை. ஃபுல்லாக ஸ்டார்ஸ், அந்த ரூம் ஃபுல்லாக ஸ்டாராக இருக்குது. பரலோகத்துலேருந்து ஒரு ஒயிட் அங்கி என்னை தேடி வருது, என்னை நோக்கி வருது. அதை நான் என்ன பண்ணால் ஓடி போய் அதை லைட்டாக தொடுறேன். நான் தொட்டாலும் அது பின்னாடி போகுது, என்னால் எழும்ப முடியல. படுத்துக்கிட்டே அதை தொட போகிறேன், அது ஆனால் பின்னாடி போகுது. அது எழும்பி வர்றதுக்கு வேண்டி அந்த ட்ரெஸ்ஸு எழுப்புறதுக்கு என்னதான் அந்த ட்ரெஸ்ஸு பின்னாடியே போகுது. அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், ஏசப்பா நீங்கள் வந்திருக்கிறீங்கிறத நான் உணர்றேன். அந்த வஸ்திரத்தை, அந்த வார்த்தையை எனக்கு ஆண்டவர் உணர்த்தி கொடுத்தாரு. எந்திரிச்சு போய் எழும்பி போய் அந்த ட்ரெஸ்ஸை தொட்டுட்டு அடுத்த நாளே நான் சுகமானது நான் மட்டும்தான். அது ஒரு பெரிய மிராக்கல். அதுதான் அடுத்த நாள் எழும்பி ஜோமணி உட்கார எல்லாம் கேட்குறாங்க, நாங்களாம் படுத்து கிடக்குற, நீ மட்டும் இருந்தா. அப்போயே நான் சொன்னேன், ஏசப்பா நைட்டு எனக்கு வந்தார், எனக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்து என்னை சுகப்படுத்தி இருக்கிறாரு. அப்படிங்கும்போது ஆண்டவர் எனக்கு அந்த ஹீலிங் பவரை கொடுத்தாரு. உடனே எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணுறேன், எழும்பி நிற்காங்க. ஸோ அதே ஸ்பீடில் எனக்கு லீவ் விட்டு நான் வீட்டுக்கு வரேன். அந்த உடம்பு நல்லான பின்னாடி
அந்த காய்ச்சலுக்காக லீவ் விட்டுருவாங்க, எல்லாருக்கும் லீவ் கொடுத்தாங்க. அந்த லீவுக்கு வீட்டுக்கு வரும்போது வீட்டில் வச்சு ஒரு ப்ரேயர் நடத்துவார் அப்பா ஈவினிங் சண்டே ப்ரேயரில். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்காவுக்கு செஸ்ட்டில் வந்து இவ்வளோ பெரிய கட்டி இருந்தது அடியில். அப்போது அவங்க ப்ரேயருக்கு வந்த உடனே என்கிட்ட சொன்னாங்க, லிலி எனக்கு இந்த இடத்துல ஒரு கட்டி இருக்குது, அதுக்காக நீ ஜோம் பண்ணுன்னு சொல்லிட்டு, அவங்க பேர் ருக்குமணி. அவங்க சொன்னாங்க இது ஜோம் பண்ணுனாங்க. நானும் தொட்டு ஜோம் பண்ண அடுத்த நாள் வந்து சாட்சி சொல்கிறாங்க அந்த கட்டி மறைஞ்சிருச்சின்ட்டு. ஸோ கடவுள்கிட்ட அப்போ தான் அப்பா சொன்னார், ஆண்டவர் உனக்கு சுகமாக்கு வரங்க அதை கொடுத்துருக்குறாரு, இதை நீ என்ன பண்ணக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணாதேன்னாரு. ஸோ இதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், புதுக்கோட்டையில் வந்து எங்களுக்கு 1 year மினிஸ்ட்ரிலாம் கொடுப்பாங்க, 1 month மினிஸ்ட்ரி. நான் எங்கே போனாலுமே ஆண்டவர் அந்த இடத்துல வந்து ஹீலிங் கொடுப்பாரு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. யாரெல்லாம் உடம்பு சரியில்லையோ அவங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்துருக்குறாரு. நிறையா சாட்சியாக நாங்கள் காதால் கேட்டிருக்கேன். நான் நிறைய அற்புதங்களை செஞ்சார். ஸோ 1 year அங்கே முடிஞ்ச உடனே எங்களை என்ன பண்ணிட்டாங்க, பாண்டிச்சேரிக்கு 2nd year வந்துட்டோம். 2001 பாண்டிச்சேரி வந்துட்டேன் 2nd yearல. அங்கே வந்துட்டு அங்கே பார்த்தீங்களா 99 பிள்ளைங்க, 99 பிள்ளைங்களும் 99 விதங்கள் இருப்போம், வெவ்வேறு குணங்கள் இருக்கும். அப்போ எங்களே அந்த பாண்டிச்சேரியில் போனப்போ அங்கே என்னாச்சுன்னா அந்த ரூம்லாம் ஏதோ பேயாக இருக்குது, பிசாசாக இருக்குது, நைட்டில் வந்து அழுத்துதுனாங்க. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு கீழ்காட்டில் மேல் காட்டு கொடுத்துருக்காங்க, அது ஃபுல்லாகவே வந்து டோமட்டியில் கொடுத்துருப்பாங்க. அந்த இந்த கம்பி மாதிரி போட்டிருக்கோம், அந்த இடத்துல மட்டும் எனக்கு ஓப்பன் பிளேஸில் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபுல்லாக சுற்றிலும் கம்பி இது மாதிரி ஸ்க்ரீன் போட்டிருக்கோம் சுற்றிலுமே. அந்த ஸ்க்ரீனில் நான் மட்டும் கதவு இருக்காது, கதவுலாம் இல்லை, அதான் அந்த என்ன சொல் பால்கனியில் கம்பி போட்டு ஃபுல்லாக இருக்கும். அந்த பால்கனியில் எனக்கு மேலே பெட்டில் நான் இருக்கேன், கீழே வந்து டிரைவர் அண்ணாவும் வாட்ச்மேனும் இருக்காங்க. ஸோ நைட்டில் அன்டைம் எழுந்திரிச்சு ஜெபிக்கிற பழக்கம் உண்டு எனக்கு. 2 மணிக்கு எப்போல்லாம் ஆண்டவர் எழுப்புவார், லில்லி எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணும்பார். எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணும்போதெல்லாம் அந்த தாத்தா பார்த்துட்டே இருப்பார், அந்த நைனா வந்து பார்த்துட்டு என்னம்மா ஜோம் பண்ணிட்டு இருக்கிற இன்னத்துலம்பார். இல்லைப்பா ஆண்டவர் எழுப்பி விட்டாரு ஜோம் பண்ணுறேன். அப்போது ஜெபிக்க 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 ஆண்டோட கிஃப்ட் எனக்கு கிடச்சது அந்த இடத்துல. ஸோ நிறைய மேடம்ஸ், இன்னொரு மேடம் திருவள்ளாவில் இருக்கு, கேரளாவில் இருக்காங்க, விஜிலான்னு சொல்லிட்டு, அவங்களுடைய அன்பு எனக்கு ரொம்ப கிடச்சிது. எனக்கு ஆறுதல் படுத்தினாங்க. அம்மாலாம் இப்படி இருக்கிறதுனால அவங்க எனக்கு ஒரு சப்போர்ட்டுனாக்க சோப்பு வாங்கி கொடுக்கறதுலேருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு மந்த்லி ஒன்ஸ் தான் 1000 ரூபாய் அனுப்புவார். அங்கெல்லாம் சோப்பு இருக்காது, எண்ணெய் இருக்காது, ட்ரெஸ்ஸு கூட இருக்கலாம். அதான் அப்பயும் ட்ரெஸ்ஸு இல்லை, 2000லேயே எனக்கு ட்ரெஸ்ஸு கிடையாது. ஒரு ஆன்ட்டி வீட்டிலேருந்து ட்ரெஸ்ஸு குத்ததை வாங்கிட்டு வந்தேன். சேரீலாம் என்கிட்ட இல்லை. சித்தப்பா ஒய்ஃபுக்கிட்ட அம்மாட்ட ஒரு 10 சேரீ தான் இருக்கும். சித்தப்பா ஒய்ஃபுக்கிட்ட சேரீ வாங்கிட்டு வந்ததை கூட அவங்க சண்டை போட்டு திருப்பி வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் அங்கே ஒரு சித்தப்பா இருந்தார், அவங்க வீட்டில் போயிட்டு நானே வாலண்டியாக கேட்டேன், சித்தி உங்கள் சேரீ இருந்தால் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கிற ஒரு 3-4 சேரீ கொடுத்துருக்காங்க. அவங்க பிரேமான்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் இருக்காங்க. அவங்க ஒரு 4 சேரீ கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்து அது பத்திரமா வச்சுப்பேன், நான் மடித்து அப்படியே அயர்ன் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இப்படி தான் என்னோடய லைஃப். அங்கே போக போக அவங்க என்னை பார்க்க ஆரம்பித்தாங்க. டிரைவர் அண்ணா என்னை பார்க்க ஆரம்பித்தார். உனக்கு நான் என்ன கேட்குறேனோ இல்லையோ அவங்களே என்னுடைய தேவையை அவங்க செஞ்சுருவாங்க. நான் கேட்குறது ஒரே ஒருத்தர் ஏசப்பாட்ட, எனக்கு இது வேணும் ஏசப்பா வாங்கித்தாங்க. யாரை வச்சாவது கர்த்தர் சந்திச்சிருப்பார். எனக்கு அதுதான் ஒரு ஆச்சரியமே. அது 2வது வருஷத்தில் நிறையா சுகவீனமாக இருந்தேன், ரொம்ப பலவீனம். எனக்கு பேக் பெயின் உண்டு. ஹாஸ்பிட்டலாக ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் தான் மெயின் நான் இருப்பேன். ஒரு வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்லையே என்னோடய லைஃபு போச்சு. ஸோ இதுலேயே நான் பலவீனம் ஸ்கூல் கிளாஸ் அட்டன் பண்ணவே முடியாது என்னால். ஆனால் அட்டன் பண்ணுவேன், அடுத்த ரூமில் வந்து படுத்து கிடப்பேன். இப்படியே அவங்களுக்கு தெரியும், வார்டனுக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸு வார்டன் எல்லாம் திட்டுவாங்க, பிரின்ஸ்பால்லாம் திட்டுவாங்க, என்ன இவ இப்படி படுத்தே கிடக்கான்னு. என்னையோட நிறைய பேரை வெளியே அனுப்பியிருக்காங்க. நிறைய பிள்ளைங்களை வந்து எல்லாம் அனுப்பிட்டாங்க, உடம்பு சிக்கார பிள்ளைங்களெல்லாம் வீட்டுக்கு போங்க அப்படின்றாங்க. அங்கேயும் நான் என்ன பண்ணேன், இருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும் ஒரு கேங் ஆரம்பித்து நைட்டில் தூங்க மாட்டேன். யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கங்கிற சேட்டை ஆரம்பிப்போம். எத்தனை பிள்ளைங்க என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க விடலை அந்த சேட்டை பண்ணுறதெல்லாம். ஓகே லில்லி வா சேர்ந்து நாங்கள் ஒரு சேர்ந்துப்போம்.
இன்றைக்கி அவள் ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க இன்ன வரைக்குமே. அவங்க எல்லாம் சேர்ந்து நைட்லாம் போயிட்டு ஒரு யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் பார்த்து வாட்ச் பண்ணிவிட்டு மேடத்துக்கு போய் ரிப்போர்ட் பண்ணிடுறது. ஸோ எனக்கு வந்து டிசிப்ளின் வேணும், ஒழுக்கம் வேணும். நான் அதை விரும்பினால நான் அப்போல்லாம் பைபிள் காலேஜில் இருக்கும்போது எனக்கு தெரியாது. ஆனால் நரகங்கிறது அங்கே தான் இருக்குது, பாவங்கிறது அங்கே தான் இருக்குது இல்லைங்களா? இப்போ உலகத்தில் வந்து இன்றைக்கி வந்து பாவம், நம்ம ஓப்பனாக பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பெண்கள் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அந்த பாவம் வந்து தலைமுறை பைபிள்லேயே இருக்குது இல்லைங்களா? அது பாவம் எங்கே பெருகுதுன்னா எல்லா இடத்துலையுமே வந்துட்டுருக்குது. அது யாரையுமே விடவே இல்லை. அங்கேயும் அப்படித்தான் அந்த பிள்ளைங்கள்லாம் அப்படி இருப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் போய் வார்ன் பண்ணியிருக்கோம், வார்ன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள அனுப்பியிருக்கோம். ஸோ நான் போய் சொல்லிட்டேன். நான் அவங்க பேர் விஜயராணி மேடம், நான் பைபிள் காலேஜ் படிக்க வந்தேன், இவ்வளோ தூரம் இந்த பிள்ளைங்களாம் இப்படிலாம் அட்டூழியம் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் கீழே படுக்க விடாதீங்க, எல்லாத்தையும் அவங்கவுங்க காட்டில் விடுங்க மேடம்ன்ட்டு ஒரு நிறைய பிள்ளைங்களை அனுப்பிட்டாங்க. இன்றைக்கி கேட்குற பிள்ளைங்க கண்டிப்பாக நீ திட்டுவாங்க, ஒன்னால தான் நாங்கள் வெளியே வந்தோன்ட்டு கண்டிப்பாக. ஸோ இந்த பாவ வாழ்க்கை பைபிள் காலேஜ்லேயும் உண்டு, நரகமும் அங்கே தான் இருக்குது. அந்த நரகத்தை தாண்டி வெளியே வந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஸோ பைபிள் காலேஜ்லேயே இந்த நிலைமைன்னு சொல்லும்போது நிறைய பிரச்சனைகளாக இருக்குது. சண்டை அடிதடி நடக்கும், சண்டை நடக்கும், நம்மளை முன்ன விட்டு பின்ன பேசுவாங்க. ஆனாலும் நான் யாரையும் எதையுமே நான் கேர் பண்ணிக்கவே மாட்டேன், அழுவேன். ஆண்டோட சமூகத்தில் தான் அழுவேன். ஆண்டவர் சொல்லுவேன், தைரியமாக இரு. 2 வருஷம் அங்கேயே முடித்தோம். 2வது வருஷம் முடிச்சுட்டு எங்களை கொண்டுட்டு போய் கன்னியாகுமரியில் நாகர்கோயிலில் விட்டுட்டாங்க ஊழியத்துக்காக. 1 இயர் மினிஸ்ட்ரி அங்கே விடும்போது அங்கே என்ன ஆச்சுன்னா, போன அன்னைக்கு நைட்டு 1 மணி இருக்கும். அங்கெல்லாம் பார்த்திங்களா மேலே தான் இருக்கும், கன்னியாகுமரி நாகர்கோயிலில் அங்கே ஒரு வீடாக தான் இருக்கும். ஸோ அந்த சர்ச்சு வந்து மேலே இருக்குது, அந்த மலை மேலே மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி செத்துருக்கா, தூக்கு போட்டு செத்த ஆவி. என்ன ஆயிடுச்சுன்னா, நைட்டு 1 மணிக்கு என்னை எழுப்புது. என் கால் மாட்டில் வந்து உட்காந்துட்டு அழகாக உட்காந்துருக்க, சூப்பராக இருக்கா, முடியை விரித்து போட்டுட்டு இப்படி என்னையே பார்த்துட்டே உட்காந்துருக்குறா. நான் சொல்கிறேன், ஏய் எந்திரி, நீ யாரு, நீ எந்திரி, போங்கிற போகவே இல்லை. நீ அழகாக இருக்க, எனக்கு பிடிச்சிருக்குது, நான் அதனால உங்ககிட்ட வரேங்குது. நான் நீ எந்திரிச்சு போறியாலே, வாயை திறக்க முடியல, அழுவுறேன். அடுத்த நாள்லாம் பெட்டி எடுத்துட்டேன். பாஸ்டர் நான் போகிறேன், பாஸ்டர் ரவின்னு ஒருத்தருக்குறாரு, பாஸ்டர் நாங்கள் கிளம்புறேன், நான் இங்கே இருக்க மாட்டேன், எனக்கு ஊழியம் வேண்டாம், இந்த ஊழியமே இருக்க வேணாம், என்னை போட்டு அழுத்துது அப்படின்ட்டு. என்ன அழுத்துது? நாங்கள் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துச்சு, அந்த பொண்ணு வந்து நீ தான் எனக்கு வேணும்னு கூப்பிடுது அப்படின்ட்டு. அப்படியா? அடுத்த நாள் எல்லாத்தையும் தூக்கி ரவுண்ட் கட்டிட்டாங்க, என்னை நடுவில் உட்கார வச்சு விடிய ஜோம் பண்ணுறாங்க. ஜோம் பண்ணி நான் சொன்னேன், நீ வந்து என்ன பண்ண, நேர் முட்டி போட்டு ஜெபி அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு வேண்டாம், இந்த ஊழியம் வேணாம், என்னை அனுப்புங்க, நான் போயிடுறேன், பிசாசு பிடிச்ச என்னாலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அழுதுட்ருக்கேன். பாஸ்டர் சொன்னார், நீ முன் வச்ச காலை நீ என்ன பண்ணாத, பின் வைக்காத, நீ உட்காரு நீ அப்படின்னு சொல்லிட்டு என்னை உட்கார வச்சு ஜெபிச்சு டெலிவரன்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் எங்களை ரீதாபுரத்தில் கொண்டுட்டு வந்துட்டாங்க. அதாவது உங்களுக்குள்ள அந்த ஆவி வந்துருச்சு? அப்போ வந்துருச்சா? இல்லை, என்னை தொடலை, பயம், அதுக்கு பயத்தை கொடுத்துருச்சு எனக்கு. ஓகே என்னை தொட விடலை, ஆனால் பயத்தை கொடுத்துருச்சு எனக்கு, ரொம்ப பயத்தை கொடுத்த உடனே நான் கீழே கேட்குறேன். அந்த ஒரு பாட்டி இருக்காங்க, அங்கே வந்து குளம் மாதிரி இருக்கும், அங்கே தான் போய் குளிக்கணும், அந்த தண்ணி ஊர் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியில் தான் போய் குளிக்கும்போது பாட்டி இங்கே யாரும் செத்து போயிட்டாங்களேன்னு. ஆமாம், பாப்பா ஒருத்தி தூக்கு போட்டு செத்துட்டா, அவளுடைய சமாதி கீழே இருக்குது, அவங்களுடைய இடத்துல தான் புதைப்பாங்க போல், அங்கேயே இருக்கணும். எனக்கு அந்த அள்ளு கலண்டுருச்சு. ஒரு 1 வீக் இருக்கும் அங்கே இருந்து. அப்புறம் கிளம்பி ரீதாபுரம் வந்துட்டோம், கொளைச்சல் ரீதாபுரத்தில் வந்த உடனே பார்த்தீங்களா, பேக் சைடு பார்த்தீங்களா ஒரு சாமி ஒன்று படுத்துருக்கும். அது பெரியாண்டிச்சு, பின்னாடி பேக்கு ஒரு கதவு, முன்னாடி ஒரு கதவு. ஸோ அதுலேயே என்ன ஆயிடுச்சு, எனக்கு பயம் எடுத்துக்கிச்சு. நைட் டைமில் எழுஞ்சி போக மாட்டேன், எங்கேயுமே போயிடலாம், பயத்தின் ஆவி என்னை பிடிச்சிச்சு மறுபடி. ஸோ எழும்பி போக மாட்டேன், எழும்பி வர மாட்டேன், இப்படியே எனக்குள்ளார யாராவது கூட்டிகிட்டு தான் போவேன். அப்போது பாஸ்டிங் ப்ரேயர் ஒரு நாள் வச்சுருந்தோம். அப்போ பிளாக் கலர் தாவணி, ஒயிட் கலர் பாவாடை கட்டிட்டு வாசலில் உட்காந்துருந்து ஒரு ஆன்ட்டி வராங்க ப்ரேயருக்கு. எங்கள் ரூமில் நாங்கள் அங்கே தங்கியிருக்கோம், ஒரு 7 பேர் 8 பேர். அப்போ அந்த ஆன்ட்டி வராங்க ப்ரேயருக்கு வேண்டி. அங்கே வரும்போதே சொல்கிறாங்க, ஆண்டவர் கூட இருக்கிறாரு, உனக்கு பெரிய கிஃப்ட் வச்சுருக்கிறாரு, டெலிவரன்ஸ் நீ தான் பேய் ஓட்ட போகிற, உன்னோட வல்லமே எடுத்து ஆண்டவர் உன்னை பயன்படுத்த போகிறாரு, நீயே அப்படி வெக்கி போய் உட்காந்துருக்குதுங்குது அந்த ஆன்ட்டி. அது யாருன்னே தெரியாது, அன்றைக்கி தான் டைம் வருது
ப்ரேயருக்கு வராங்க, எங்களுக்கு நடத்துறதுக்கு தீர்க்கதரிசி ஃபுல்லாக ப்ராப்டிஸ் சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்து உள்ளார வந்து உட்காந்து ப்ரேயர் நடத்திட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்தாரு. பயங்கர அனாயிட்டிங் பவர் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த அபிஷேகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கூட நான் இருக்க போகிறேன், உனக்கு அந்த கிஃப்ட்டு நான் கொடுக்க போகிறேன், அதுக்குரிய நீ பாத்திரவானா நான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஜெபிக்க ஆண்டவர் எனக்கு அந்த கிஃப்ட்டை கொடுத்தாரு. கிஃப்ட்டை கொடுத்துட்டாரு. நானும் ரூமில் போய் உட்காந்து ஜெபிக்கிற பழக்கம் எனக்கு வந்து ஆராதனை பண்ணுறது 1 hour ஆராதனை பண்ணுவேன், 1 hour ப்ரேயர் பண்ணுவேன். நான் டான்ஸ் ஆடியே ப்ரேயர் பண்ணுற பழக்கம் எனக்கு ஒன்று. தாவீது போல் அந்த ரூமை கதவை சாத்தி டான்ஸ் ஆடி பயங்கரமாக இருக்கும். நானே ஏசப்பாவை சேர்ந்து ப்ரேயர் பண்ணுற மாதிரியே இருக்கும். அந்த நாகர்கோயில் ஊழியமெல்லாம் ஆனால் அவ்வளோ ப்ரேயரில் இருப்போம் நாங்கள். ஸோ அந்த ப்ரேயரில் முடிச்சுட்டு என் கூட ஒரு பொண்ணு சுதான்னு சொல்லி ஒரு பொண்ணு மாடியில் ஜோம் பண்ணிட்டு இருந்தா ஈவினிங் 6 மணிக்கு. அப்புறம் அக்கா ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு ஏதோ போட்டு என்னை அழுத்துற மாதிரி இருக்குது, நீ வா என் கூட ஜோம் பண்ணுன்னா. சரி வான்னு சொல்லிட்டு 2 பேரும் கை கோத்து ஜோம் பண்ண ரிலீஃப் ஆயிடுச்சு. நைட்டு 12-1 மணிக்கு அவள் என் பக்கத்தில் படுத்திருக்கா. அவளை போய் என்ன ஆயிடுச்சுன்னா அழுத்திருச்சு. பிசாசு போட்டி அழுத்துன்னு அழுத்தி கத்த முழிச்சு. அப்புறம் பதறி போய் என்ன ஆச்சுன்னு கேட்டால் இது மாதிரி என்னை போட்டு அழுத்துது, நீ என் கூட வா ஜோம் பண்ணுன்னா. அப்புறம் உட்காருன்னு சொல்லிட்டு அவளை நான் பயப்படுறாள், அவளை அப்புறம் தூக்கி உட்கார வச்சு கை கோத்து ஜோம் பண்ண உடனே அக்கா இன்னைக்கு நிம்மதியாக இருக்குதுங்கக்காண்ணா. ஸோ நாங்கள் அடுத்த நாள் என்ன பண்ணோம், ஜோம் பண்ணிவிட்டு நானும் இன்னொரு பொண்ணு அணுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு ஊழியத்துக்கு போகிறோம். ஊழியத்துக்கு போகும்போது அந்த அண்ணா பயங்கர போதையில் இருக்கிறாரு. போகும்போது மோளே எல்லா இடத்துக்கும் நீ ப்ரேயர் பண்ணும்போது என் வீட்டுக்கு வர மாட்டேன்னாரு. என்ன உங்கள் வீட்டுக்கு வரட்டா, சரி வாங்க அப்படின்ட்டு போகிறோம். அனு இந்த பக்கம் இருக்கா, நான் இந்தாண்டா, அந்த அண்ணன் இந்தாண்டா, 3 பேரும் உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதா ஃபோட்டோ முன்னாடி வச்சுருப்பாரு போல். சரி நல்லா தான் இருக்கிறாரு, அந்த ஆளுக்கு ஜோம் பண்ணுவோமேன்ட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு உட்காந்துருக்குறோம். ஊன்னுட்டு நாக்கு தொங்குது, வந்துருச்சு. எனக்கு நான் ரொம்ப பயத்துச்சு. அனு என்னடி பண்ணுறது அக்கா, நீ என்ன பண்ண போகிறே தெரியலன்னு சொல்லி போய் தண்ணி எடுத்துருவானே, ஜப எண்ணெய் எடுத்துருவானே. போனா ஜப எடுத்துட்டு வந்திருந்தா குடிங்கிறேன். இது வேணாம் எனக்கு ரத்தம் என்னை சோறு கொண்டு வாங்குது, என்னை சோறு கொண்டு வா, சோறுங்குது. நான் கேட்டேன் யாரு நீ அப்படிங்கிற, பயந்துட்டே இருக்கு, நான் நடுக்குது, என் உடம்பெல்லாம் நடுங்குது. நான் 15 பேர் நாங்கள் உள்ளே இருக்கோம், நீ எப்படி இங்கே நீ ஜெபிக்கலாம் அப்படிங்குது. ஏன்னே பார்த்து நீ எப்படி இங்கே வந்த? நான் சொன்னேன் புள்ளடிக்குது. நான் சொன்னேன் இயேசுவின் நாமத்தினால வெளியே போறியா இல்லையான்னு கேட்டேன். நான் போவேன், இன்னும் இருக்கிறவங்களாம் போவாங்களா அப்படின்னு கேள்வி கேட்குது. நான் சொன்னேன் நீ போறியா இல்லையா, இப்போ நீ வெளியேறு, நீ அடுத்தவங்களை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ இப்போதைக்கு நீ அந்த ஆளை விட்டு நீ என்ன பண்ண வெளியேறுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஜப என்னை கொடுக்குறோம். குடிக்கவே இல்லை, தொடவே இல்லை, அவர் தொடவே மாட்டேங்கிறாரு. நாக்கு இவ்வளோ தூரம் வந்துருச்சு. காளி அது போல், அது காளி இன்னும் நிறையா அந்த மூளைக்கு அவர் குடிச்சிட்டு வரோம். மூளைக்கு ஒவ்வொரு பிசாசு பிடிச்சிக்கிச்சு, பேய் பிடிச்சிட்டு 25 பேர் இருக்காங்க அவருக்குள்ளார. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அந்த தண்ணி எடுத்து மூஞ்சில் அடிச்சு விட்டுட்டு வாயில் திறந்து ஊற்றிட்டு நான் வெளியே ஓடி வந்துட்டேன். ஏன்னா 2 பேரும் பொம்பளை பிள்ளை, வேறுமே இல்லை. பக்கத்து வீட்டுக்கார அக்காவை கூட்டிகிட்டு ஓடி வந்தோம். ஏன் வாங்க அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அப்படின்னு. நீங்கள் எங்கே தனியாக போய் ஜோம் பண்ண போகிறீங்க? நாங்கள் இல்லைங்க ஜோம் பண்ண கூப்பிட்டாரு, அதனால் அப்போ வயசு என்னங்க 17 வயசு. 17 வயசு. 25 பிசாசா அது பிசாசா துரத்தி இருக்கிறீங்க? 25 பேர்லாம் தோதல, 2 பேர் தான் வெளியில் போனாங்க. 2 பேர், மீத 23 பேர் நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் வந்துட்டீங்க. ஓகே, 2 பேரை துரத்திட்டு வந்துட்டீங்க, நாங்கள் வந்துட்டோம். உண்மையிலே லில்லி சிஸ்டர், உங்களோட லைஃப் ரொம்பவே ஒரு த்ரில்லிங்காக போயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்த வாழ்க்கை இப்போ ரொம்ப ஒரு சவாலாக போயிட்டுருக்கு அப்படின்றத உணர முடியுது. ஆனால் நமக்கு இருந்த இந்த 1 மணி நேரத்தில் 17 வயசு வரைக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் பைபிள் காலேஜை விட்டு வெளியில் வரலை, இன்னும் ஊழியம் ஸ்டார்ட் பண்ணல, உங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி இன்னும் சொல்லலை. பட் ஆனால் நமக்கு நேரம் இல்லாதனால இன்றைக்கி அந்த 2 பிசாசு துரத்துனதோடு நம்ம நிறுத்தி கொள்ளலாம். அடுத்த வாரம் நீங்கள் நம்முடைய நேயர்களுக்கு உங்களோட சாட்சியை சொல்லுமாறு நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். என்ன நேயர்களே, ஸோ இன்னைக்கு நம்ம மத்தியில் வந்திருந்த அன்பு சகோதரி கிரீன் லில்லி, அவங்க தன்னுடைய சிறு பிராயம் எப்படி இருந்தது,
அம்மா அப்பாவோட சூழ்நிலை எப்படி இருந்தது, அவங்க எப்படி வளர்க்கப்பட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி பைபிள் காலேஜில் போய் படிக்க ஆரம்பித்தாங்க, தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்காக அர்ப்பணித்து வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு பல இடங்களுக்கு இடமாற்றம் ஆகி அவங்க வேதத்தை வந்து கற்றுக்கொண்டிருக்கிறாங்க பைபிள் காலேஜில். ஸோ அந்த டைமில் ஆண்டவர் அவங்களுக்கு வரங்களையும் வல்லமைகளையும் கொடுக்க ஆரம்பித்தார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஹீலிங் கிஃப்டையும் இந்த அசுத்த ஆவிகளை விரட்டுகிற ஒரு வல்லமையையும் அவங்களுக்குள்ள கொடுத்துருந்ததை இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிந்து கொண்டோம். இன்னும் நிறைய சாட்சி இருக்குது அவங்க வாழ்க்கையில். பட் ஆனால் இன்னைக்கு இதோட நம்ம முடித்து கொள்ள போகிறோம். கண்டிப்பாக அடுத்த வாரம் நீங்கள் எல்லாரும் மறக்காமல் மேகம் போன்ற சாட்சிகளை பார்க்கணும். ஏன்னா கிரீன் லில்லி சிஸ்டருடைய மீதமுள்ள அந்த சாட்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ரொம்ப கர்த்தர் அவ்வளோ அவங்கள அவங்கள நடத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும், நம்ம வாழ்க்கையில் விசுவாசத்தை பலப்படுத்தி கொள்ளவும் நிச்சயமாக அவங்களுடைய சாட்சி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ அடுத்த வாரம் மீண்டுமாக கிரீன் லில்லி சிஸ்டர் கூட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறது உங்கள் அன்பு சகோதரி சுந்தரி சிரோமணி. God bless you. ஆமென்.